ஹாய், வெல்கம் டு நியூ டென்பிசி. வேலூர் கிளர்ச்சி நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டோம். ஸோ தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புத்தகத்திலேருந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அந்த புத்தகம் கண்டிப்பாக வேணும். எல்லாருமே எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே அந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. ஓகே, ரெண்டாவதாக பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வேலூர் கழகம் முடிச்ச அடுத்த கையோடு நம்ம எதை படிக்கணும்னா பெருங்கிளர்ச்சி படிக்கணும். 1857 பெருங்கிளர்ச்சி. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது கிட்டத்தட்ட அந்த பெருங்கிளர்ச்சி மட்டும் இல்லாமல் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புத்தகத்தில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றதையும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மொத்தமாக 2 வீடியோவாக வரும். ஏன்னா பெருசாக இருக்குது, 2 மணி நேரம் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து 2 பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு கீழேயே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேண்ணா. ஸோ டெஸ்ட் பேட்சில் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாஸஸை போட ரெடி பண்ணுறேன். ஏன்னா அது நேரம் ரொம்பவே கிடைக்கிது. அதில் ரெக்கார்டாக பண்ண முடிஞ்சால் நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆக பாருங்கள். கீழே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதோட எப்படி சேரணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, கண்டினியூ பண்ணிங்க. தேங்க்யூ. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை டைம் வேஸ்ட் ஆகுதா? எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல சார். இதுல நிறைய டைம் மிச்சமாகுதுங்க சார், அதுக்காண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே தானே? இது ஓகே தானே? 54 பேர் இருக்கிறீங்க, பரவாயில்ல. யூடியூப்பை விட இது நல்லா தான் சார் இருக்கு. அப்படியா சார்? ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். புரியல ப்ரோ. ப்ரோ, அந்த இது கொஸ்டின் கொடுக்குறீங்களே, ஆமா, அதுல ஆன்சர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல நீங்க ஆன்சர் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டினை டைப் பண்றதுக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் வீடியோ ட்ரை பண்றேன், போடுறேன். ஆனா என்ன வந்து அதுலயே நீங்க கொடுக்க சொன்னீங்கன்னா அது கட்டாயம் முடியாது என்னால. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா என்னால 50 கொஸ்டின் 100 கொஸ்டினா நீங்க சொல்ற மாதிரி எடுப்பேன். நான் இப்பயும் சொல்றேன், சங்கர் மாதிரியோ அப்போலோ மாதிரியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா என்னால முடியும். பட் அதுக்கான ரொம்ப நான் 75 கொஸ்டின் கொடுத்துட்டு மேக்ஸ் 25 கொஸ்டின் கொடுத்தனா என்னால அது முடியும். ஆனா நான் கணக்கே பார்க்காம கொஸ்டின் எடுக்கிறேன். நான் கவுண்டே வைக்க மாட்டேன். எவ்வளவு பெரும்பாலும் கொஸ்டின் எடுக்க முடியுமோ தான் நான் அதை பாக்குறேன். அதனால என்னால கண்டிப்பா அது கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டைப் பண்ணி என்னால கொடுக்க முடியாது. எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஓகேங்களா? சோ அட்மின், ஏன்னா இப்பவே நான் வந்து அட்மினை ரொம்ப வேலை வாங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நான் உழைக்கிறதுக்கு நான் வந்து நான் உழைக்கிறதுக்கு ரெடி. ஆனா மத்தவனையும் உழைடான்னு சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அது கண்டிப்பா நடக்காது ப்ரோ. சரிங்களா? நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணா நான் போடுற எக்ஸ்பிளைன் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஆனா என்னன்னா அந்த டைம் இல்ல உங்களுக்கான. எனக்கும் புரியுது. உங்களுக்கு நான் போடுற எக்ஸ்பிளைன் வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு 3 மணி நேரம் டைம் உங்களுக்கு இருக்கிறது இல்ல. அது எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. ஆனா பட் என்னால. ஓகே ரமேஷ், ஸ்டார்ட் பண்ணலாமா? மீண்டும் சொல்றேன், இந்த லிங்க் வந்து எல்லா குரூப்லயுமே நான் போட்டிருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். உங்களால முடிஞ்சா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் ஆக்கிங்க. சரிங்களா? இருக்கிறத சரியா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் நம்ம கிளாஸஸ் எடுக்க பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கீ ஆன்சர் வந்து நான் வந்து யூடியூப்ல போட பாக்குறேன். பட் யூடியூப்ல போட முடியலன்னா நான் டெலிகிராம் தான் போடுவேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் நைட்டு ஃபுல்லா படிக்கணும்னு நினைச்சா கூட நான் வந்து டெலிகிராம்ல போட்டு தான் இதுக்கு மேல போக போறேன். ஓகேங்களா? சரி, முடிஞ்சா உங்களால சேர ட்ரை பண்ணுங்க. இல்லையா? ஓகே, யூடியூப்ல நான் ரெக்கார்ட் பண்ணி கிளாஸஸ் போட ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். அது வந்து 100% என்னால ஷோரா சொல்ல முடியாது. ஓகேவா? இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த புக் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புக் பாத்துருக்கீங்களா? இதுதான் இதோட அட்டை. ஓகேங்களா? இந்த புக்கும் நமக்கு தேவைப்படும். இந்த புக் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாயம் வந்து ஐஎன் நமக்கு வந்து இது தேவைப்படும். அந்த ஐஎன் நம்மள வர 5 மார்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலயுமே எது கவர் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்திய கிளர்ச்சி ரமேஷ்க்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்து இந்த ஆங்கில ஆதிக்க எதிர்ப்புகள், கிளர்ச்சிக்கான காரணம், கிளர்ச்சியின் போக்கு, வீழ்ச்சி, சிறப்பு, இது எல்லாமே இதாயிடும். இதை நம்ம ரொம்ப டீப்பாவே எங்க பார்த்தோம்னா தமிழ்நாட்டு தற்கால வரலாறுல பார்த்துருவோம். வேலூர் கிளர்ச்சி நேற்று பார்த்துட்டோமா? எல்லாமே பார்த்துட்டோமா? வேலூர் கிளர்ச்சி எல்லாமே பார்த்துருப்போம். ஓகே, நான் மீண்டும் கேட்கிறேன், முஸ்லிம்களின் ஆட்சியை கொண்டு வருவதே இதன் நோக்கம்னு சொன்னது யாரு? நேற்று இருந்தீங்கன்னா சொல்லுங்க போலாம். முகலாயர்களின் ஆட்சியை கொண்டு வருவதே வேலூர் கிளர்ச்சி நோக்கமாக அமைந்ததுன்னு சொன்ன யாரு? ஞாபகம் இல்லையா? ஜான் கிரடாக். ஓகேவா? ஜான் கிரடாக் அந்த தளபதியே அப்படி சொல்லுவாரு. சதே ஹைதர் அலி வந்து முஸ்லீம் ஆட்சியை கொண்டு வரதுக்கு தான் இப்படி பிளான் பண்ணாரு. 3000 மைசூர் கன்னட வீரர்களை வந்து இங்க குடியேற்றினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஜான் கிரடாக். அதுவே வந்து தென்னிந்தியர்களின் உண்மையான புரட்சி தான் இந்த வேலூர் கழகம், தென்னிந்திய கிளர்ச்சியின் நீட்சி தான் இந்த வேலூர் கழகம் அப்படின்னு தென்னிந்தியர்களை மையப்படுத்தி சொன்னா அது யாரு? தென்னிந்தியன் வந்தாலே கே ராசையன் வந்துடும் இல்லையா? வி.டி. சவாகர் என்ன சொல்லிருப்பாரு? பெருங்கிளர்ச்சி, அதாவது 1857 நடந்த பெருங்கிளர்ச்சியின் முன்னோடி கழகம் தான் எதுன்னு பார்த்தா வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் யாரு? வி.டி. சவாகர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அதுவே வந்து இது வந்து அக்னி தலைப்பாகையால ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தா அது யாரு?
சமய மத பிரச்சனையாக தான் சாதி மனம் தான் சொல்லப்படுது. தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ, ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த புக்ல நம்ம மெயினா படிக்க வேண்டியது என்னன்னா, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பெருங்கிளர்ச்சி, இந்த நவீன இந்திய போராட்ட வரலாறுல பெருங்கிளர்ச்சின்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து சமுதாய சீர்திருத்த இயக்கம். இது நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா, ஓவராலா படிக்கும்போது இது இந்திய தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் சொல்லி நம்ம யூனிட், அதாவது ஐஎன்எம்ல இது யூஸ் ஆகும். அதாவது தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் சொல்லிட்டு. அதுல தேசியன்னு வரும்போதெல்லாம் நம்ம எதை படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அளவுல படிப்போம். ஸோ இந்த பிரம்மஞான சபை, ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சாதி சீர்திருத்தம் இதெல்லாம் படிக்கும்போது எங்க வந்துடும் அப்படின்னா, தமிழ்நாட்டு யூனிட் 6லயும் யூனிட் 9லயுமே வந்து நமக்கு வந்து பழைய இதுபடி சொல்றேன், யூனிட் 8 யூனிட் 9ல ரொம்ப ரோல் பிளே பண்ணும் இந்த சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? ஸோ அப்ப இந்த டாபிக் 6ன்ற டாபிக், 5ன்ற டாபிக், அப்புறம் இந்திய தேசியத்தின் தோற்றம் இது இருக்கு. ஏன்னா இது நம்மளோட சிலபஸ் அதுதான், ஐஎன்எம்ல சிலபஸ். இது வந்து ஐஎன்எம், ஓகேங்களா? இது ஐஎன்எம் தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து காங்கிரஸ் உட்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள், இது நம்ம சென்னை வந்து முக்கியத்துவம் கொடுங்க. வங்காள அரசியல் அமைப்பு, பம்பாய் அரசியல் அமைப்புல வந்து சென்னை அரசியல் அமைப்புல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துடலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் அதோட தோற்றம், அதோட முதல் கூட்டங்கள், ஓகேங்களா? அதோட வளர்ச்சி சாதனை எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ மிதவாதிகள்னா யாரு, அதுல வந்து நம்ம தனித்தனி தலைப்பா விட்டுருப்பாங்க இல்லையா நம்ம சிலபஸ்ல, தாதாபாய் நவ்ரோஜி, ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஆளை யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வங்க பிரிவினை இம்பார்ட்டனு, அதுல பிபின் சந்திரபால் ரொம்ப இம்பார்ட்டனு. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் தீவிரவாதிகள், சூரத் காங்கிரஸ் பிளவு, தமிழ்நாட்டில் தீவிரவாதம், மிதவாதிகளும் ஒரு ஒப்பீடு, திலகரின் பங்கு. இதுதான் ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட் வந்து இந்த ஏரியா தான். ஸோ இதுவும் நம்ம படிச்சாகணும். அப்புறம் பயங்கரவாதிகள்னா புரட்சி, அதாவது புரட்சியாளர்கள், மிதவாதிகள், தீவிரவாதிகள், அப்புறம் வந்து புரட்சிவாதிகள். ஸோ அதுல வந்து இதெல்லாம் அந்த அரசியல் கொலைகள், வாஞ்சிநாதனோட கொலைகளா இருக்கட்டும், இல்ல வந்து பகத்சிங்கோட கொலைகளா இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாமே இது பார்க்கணும். கதார் இயக்கம் 1900 என்ன வருஷம்? கதார் இயக்கம் 2 நம்பர் சொல்லிட்டேன், 1901. இதுவும் சொல்றேன். யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. 1913 பார்த்தோம்னா கதார் இயக்கம் 1913 யாரு? ஹர்தயால். வெரி குட், சர்தயால், ஓகேவா? சர்தயால் தாஸ், ஓகேவா? வெரி குட். அது வந்து சீக்கியர்களோட இதா கூட அது இருக்கும், ஓகேவா? ஓகே. முஸ்லீம் லீக் 1906. முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தது யாரு? சலீமுல்லா கான், ஓகேங்களா? சலீமுல்லா கான் டாக்காவை மையப்படுத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் தான் முகமது அலி ஜின்னா ஆட் ஆவாரு, சரிங்களா? ஸோ அப்ப அந்த கலார் இயக்கம், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், அது வந்து மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள். ஒரே பாயிண்ட் சொல்லலாம் ஹைலைட்டா, அந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம்னா ஒரே பாயிண்ட் ஹைலைட்டா சொல்லலாம். என்ன சொல்லலாம் இதுல இருக்கிறது ஹைலைட் பாயிண்ட்? அது ஒண்ணுதான். 1909 மின்டோ மார்லி. முஸ்லீம் இடஒதுக்கீடு, ஓகேங்களா? வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? அவர் தான். ஏன்னா முஸ்லீம்கள் ஃபர்ஸ்ட் முஸ்லீம்களை இப்போ 1905ல வங்க பிரிவினைன்னு ஒண்ணு ஏற்படுத்தி கர்சன் பிரபு வந்து அடித்தளம் போடுவார், முஸ்லீமும் இந்துவும் பிரிக்கிறது. ஆனா அது வந்து மாறாக, புக்ல ஒரு லைன் இருக்கும், மாறாக முஸ்லீமையும் இந்துவையும் என்ன பண்றது, ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இதா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா உண்மையாவே முஸ்லீமை பிரிக்கக்கூடிய உங்களுக்கு கேள்வி இதுதான். பாகிஸ்தான் ஒண்ணு பிரிஞ்சது இல்லையா? எப்ப பிரிஞ்சது பாகிஸ்தான்? 1947 ஆகஸ்ட் 14 பார்ப்போமா? அப்போ பிரிக்கும் போது அந்த தீர்மானத்தை எப்ப நிறைவேற்றினாங்க? தனி நாடு கோரிக்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா? முகமது அலி ஜின்னாவால் தனி நாடு கோரிக்கை வந்து லாகூர்ல இது பண்ணப்படும் 1940. 1940. அந்த 1940 தனிநாடு கோரிக்கைக்கு எது வழிகோலியது, எது அடித்தளமாக அமைந்ததுன்னு கேட்டா எது வரணும்? வங்க பிரிவினையா, இல்ல வந்து இதுவா, மின்டோ மார்லி சீர்திருத்தமா, அந்த வகுப்புவாதமா? வங்க பிரிவினை இந்து முஸ்லீம் கிட்ட வேறுபாட உருவாக்க இல்லை. அதனால அதை ஞாபகப்படுத்திக்கணும், நல்லா புரிக்கணும். ஆப்ஷன் 7 என்ன இருக்கணும்? வங்க பிரிவினை இருக்கும். வங்க பிரிவினை என்ன நோக்கம்? கர்சன் 2 பேரும் என்ன பண்ணணும்? 2 பேரும் பிரிக்கணும், இந்து முஸ்லீமை பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா மாறாக, புக்ல நீங்க அந்த பாயிண்ட் படிச்சிருக்கீங்களா இல்லையா? மாறாக நம்ம படிச்சிருப்போம். மாறாக இந்து முஸ்லீம் என்ன ஆச்சு? ஒருங்கிணைக்கிற மாதிரி அது மாறிடுச்சு அப்படின்னு இருக்கும். சோ அதனால வகுப்புவாத பிரதிநிதி தான் இதுதான் என்ன பண்ணுறோம், முஸ்லீம்னு தனியா ஒதுக்கிச்சு. ஸோ இவங்க எல்லாம் முஸ்லீம்னு ஒரு கண்ணோட்டத்துல 10% இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு ஒதுக்குது. ஸோ தனி தொகுதி கொடுத்ததும் தான் எது? ஏன்னா பாகிஸ்தானே தனி நாடு, இது தனி தொகுதி. அப்போ தனி நாடுன்ற ஒரு பேஸுக்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம், ஓகேங்களா? ஸோ அதுதான் மின்டோ மார்லியோட ஹைலைட். சொல்லுங்க மேடம். டெல்லி தர்பார் 1911 யார் நடத்தினா?
முதல் உலகப் போரும் சுயாட்சி இயக்கமும் 1914 to 18. இதுல வந்து நம்ம மேலோட்டமா இதெல்லாம் பாத்துங்க. இந்த திலகரின் சுயாட்சி சங்கம் இதெல்லாம் முடிஞ்சு வருதுதான். ஸோ மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் வந்து இந்த ஆகஸ்ட் அறிக்கையை பேஸ் பண்ணி வந்திருக்கும் 1917. நமக்கு வந்து தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில நமக்கு என்ன கொடுப்பாங்க, நமக்கு வந்து சுதந்திரம் கொடுப்பாங்க, தன்னாட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா, ஆனா என்ன வந்துருச்சு 1919 நமக்கு வந்து ஏமாற்றம், இரட்டை ஆட்சியை கொடுத்துருவாங்க, ரவுலட் சத்தியாகிரகம். ஸோ அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ, ஏப்ரல் 13 பைசாகி தினம் சொல்லுவோம் 1919. ஸோ அன்டர் விசாரணை குழு, இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேங்களா, ஜாலியன் வாலாபாக் குழுவை வந்து ஆராயத்துக்காக ஒரு குழு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குழு பேர் என்ன, அன்டர் விசாரணை குழு. அன்டர் குழு வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? அன்டர் குழு வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? 1882 எஜுகேஷன் கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ரிப்பன் பரப்புவாங்க. அதே மாதிரி 1919 நம்ம இது நீங்க படிச்சிருப்பீங்க, ஜெனரல் டயரையும் ரெஜினல் டயரையும் என்ன பண்ணுவாங்கன்னா விடுதலை செஞ்சிருப்பாங்க இல்லையா, மைக்கேல் ஓ டயரையும். அவங்களுக்கு மேல தப்பு இல்லைன்னு விடுதலை செஞ்சு அவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்துருப்பாங்க. அதை விசாரிச்ச குழு யாருன்னா இந்த அன்டர் விசாரணை குழு தான், ப்ரீவியஸ் பர்சன். அப்புறம் மாண்டேசு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம், அதுதான் இரட்டை ஆட்சியை உருவாக்கி இருப்பாங்க. மாநிலத்தில் இரட்டை ஆட்சி, மாகாணத்துல வந்து இரட்டை அடுக்குமுறை, ஈரடுக்குமுறை. அதுக்கப்புறம் கிலாபாத் இயக்கம். இது எல்லாமே நமக்கு எதுல யூஸ் ஆகும்னா ஐஎன்எம். இது எல்லாமே படிச்சுட்டா புக்ல இருக்கிறது எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, சுயராஜ்ய கட்சி, சைமன் குழு, சட்ட மறுப்பு இயக்கம், ஓகேங்களா, வெள்ளையினை வெளியேறு, கிரிப்து குழு, அப்புறம் இந்திய அரசு சட்டம். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுபாஷ் சந்திர போஸை பத்தி எல்லா இப்ப குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா சுபாஷ் சந்திர போஸ் பத்தி. சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாள் எப்போ, ஜனவரி 23. அது வந்து பராக்கிரம திவாஸ் தினம் சொன்னோமா, ஞாபகம் இருக்கா? குரூப் 1ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, குரூப் 4ல வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23 மேற்கு வங்காளத்தில் பிறந்தார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் மேற்கு வங்காளத்துல பிறந்தாரு. புக்லயே இந்த பாயிண்ட் இருக்கும், கட்டாக்ல பிறந்தார்னு இருக்கும். எங்க இருக்கும், ஒரிசா கட்டாக். அதுக்கப்புறம் தான் வங்காளத்துக்கு போவார். பார்வர்ட் கட்சி. சுபாஷ் சந்திர போஸ் பத்தி படிச்சினாலே நீங்க எல்லா இடத்துலயும் ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். அமைச்சரவை தூதுக்குழுவா இருக்கட்டும், பிரிவினை. அப்போ மொத்த ஐஎன்எம்க்கு தான் இந்த புக்கு, இந்த இந்திய போராட்ட வரலாறு அப்படின்ற புக் எதுக்காகனா ஐஎன்எம்ல ஈஸியா 5 மார்க் எடுக்கலாம். சரி, இப்ப நம்ம பெருங்கிழச்சியை பாக்குறோம். ஓகேங்களா, எதனால பெருங்கிழச்சியை பாக்குறோம்னா, நேற்று வேலூர் கழகம் பார்த்தோம், அதோட தொடர்ச்சியாக இங்க பெருங்கழகத்தை பாக்குறோம். ஓகேவா? ஓகே. 29 to 42 ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். உங்க டைம் வேஸ்ட் ஆயிருந்தா மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த புக்கும் வாங்க ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கு, கண்ணு இதாக தான் இருக்கும். நான் சொல்றதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ஓகேவா? புக்கா இருந்தா கையில நல்லா இருந்திருக்கும், நம்ம கிட்ட இல்ல. ஸோ பெருங்கிளர்ச்சி. இங்கிலாந்தின் இளைய தலைமுறையினர் இந்திய பெருங்கிளர்ச்சி பற்றி படித்து இந்த அறிவை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதிலிருந்து படிப்பினைகளையும் எச்சரிக்கைகளையும் கற்றுக்கொள்ளலாம். யார் சொன்னது? குரோமர் பிரபு. ஓகேங்களா, குரோமர் பிரபு என்ன சொல்றாரு, இங்கிலாந்தின் இளைய தலைமுறை. யார சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, நம்ம தலைமுறை இல்ல, இங்கிலாந்தின் இளைய தலைமுறையினர் இந்திய பெருங்கல். ஏதாவது ஒரு ஷார்ட்டா ஒரு நோட் எடுத்து கையில இதை எழுதி வச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலாந்தின் இளைய தலைமுறையினர்னு போட்டு ஹைலைட் பண்ணிட்டு இந்திய பெருங்கலர்ச்சியை பத்தி என்ன பண்ணும், படிச்சு அறிவை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அதிலிருந்து படிப்பினைகளையும் எச்சரிக்கைகளையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது குரோமர் பிரபு. ஓகேங்களா, சோ இங்கிலாந்து இளைய தலைமுறைக்கு அட்வைஸ் பண்ணா அது யாரு, குரோமர் பிரபு. அவ்வளவுதான். சோ திருப்புமுனை. தென்னிந்திய கிளர்ச்சியும், தென்னிந்திய கிளர்ச்சி பார்த்தோமா, பாளையக்காரர் கிளர்ச்சி 1800 to 1801. அதான் நம்ம தென்னிந்திய கிளர்ச்சிகள் சொல்றோம். வேலூர் கிளர்ச்சி 1806. இப்போ இங்க நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ பூலிதேவன் புரட்சி பண்ணாரு. அவர் வந்து 1755 to 67 இறந்துடுறாரு. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வர்றாரு 1790 அவர் வராரு. ஆனா 98 to 99 தான் அவரோட ப்ராப்ளம். 1798 to 99. வேலுநாச்சியார் 1772 80 வரையும் வேலுநாச்சியாரோட ப்ராப்ளம். சோ அதுக்கப்புறம் மருது சௌரல் வராங்க, அவங்க தான் 1800 to 1801. இங்க ஏன் இதெல்லாம் இப்ப இந்த வருஷங்கள்லாம் விட்டுட்டு 1800 to 1801 மட்டும் ஏன் மென்ஷன் பண்றாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ரமேஷ் ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க, உங்களுக்கு தோணும் இல்ல. ரமேஷ் கேக்குதா சார்? கேள்வி புரியலீங்க சார். அதாவது தென்னிந்திய கிளர்ச்சி நாம சொல்றோமா, பாளையக்காரர் கிளர்ச்சிய ஏன் இந்த வருஷம் வெறும் 1800 to 1801 மட்டும் இங்க மென்ஷன் பண்றாங்கன்னு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா உங்களுக்கு?
அப்பதான் இந்த ஏதாவது ஒரு கோட்டைகள் ஐடியா இருக்கா? கலைக்கப்பட்டிருப்பாங்க. என்ன ப்ரோ? சார் மருது சகோதரர்கள் அவங்க ஒட்டிருப்பாங்க சார் நவாப் அரண்மனையில, அதனால அந்த ஆமா சமூக ஆமா ஓகே. ஆனா நேத்து டெஸ்ட்லயே ஒண்ணு நான் சொல்லியிருப்பேன். மொத்தம் தென்னிந்திய கூட்டமைப்புகள் எத்தனை? தென்னிந்தியானா தமிழகமா? நான் சொல்ற ஞாபகம் இருக்கா பாருங்க. திருநெல்வேலி கூட்டமைப்புன்னு ஒண்ணு இருந்ததா? திருநெல்வேலி கூட்டமைப்பு, ராமநாதபுரம் கூட்டமைப்பு, ராமநாதபுரம் கூட்டமைப்பு. நான் கொஞ்சம் தெளிவா கூட எழுதுறேன், நீங்க கையில பேனா இருந்தா இப்ப கூட எழுதுங்க. ராமநாதபுரம் கூட்டமைப்புன்னு படிச்சோமா? யாரு? மருது பாண்டியர்கள். இதுவும் மருது பாண்டியர்களால் தான் ஆரம்பிச்சிருக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, தென்னிந்திய திருநெல்வேலி கூட்டமைப்பு. இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பை உருவாக்கியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மருது பாண்டியர்கள். ஆனா அதுக்கு கடைசியில தலைமை தாங்கியது யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுல ஒரு ஹைலைட் பாயிண்ட் இருக்கும். தலைமை தாங்கியதாக இருந்தாலும் இவருக்கு என்ன பேர் இருக்குன்னா அந்த போரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா 1799 இறந்திருப்பாரு. மூணாவது, கேரளவர்மனோட மலபார் கூட்டமைப்பு படிச்சுமா? மலபார் கூட்டமைப்பு யாருது? யார் உருவாக்குனா? கேரள வர்மா. வர்மா. ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன படிச்சோம்? அப்புறம் 1 2 3 ஆச்சுங்களா? இன்னும் ஒரு கூட்டமைப்பு. இதுக்கப்புறம் தான் அந்த தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் அதெல்லாம். மைசூர் கூட்டமைப்பு ஒண்ணு பாப்போம்ல. அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு, சாரி திண்டுக்கல் கூட்டமைப்பு யாரு ஹைலைட்? திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால நாயக்கர். இந்த நாளும் தான் ஓகேங்களா? இந்த நாளும் தான் மெயினா இருந்தது. இந்த நாளும் என்ன ஆச்சுன்னா ஒரு காரணத்தால கலைஞ்சிருச்சு. ஏன்? ராமநாதபுரம் மருது பாண்டியர்கள் அப்ப ராமநாதபுரத்துல சம்திங் ஏதோ இதானதுனால இது கலைஞ்சிடும். திருநெல்வேலி வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்துட்டனால திருநெல்வேலி கூட்டமைப்பு வீக் ஆயிடும். மலபார் கேரளவர்மன் என்ன பண்ணிடுவான்னா அவன் பின்வாங்கிடுவான். அதனால கேரளவர்மன் கூட்டமைப்பு உடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்புல ஐதர் அலி இறந்துடுவாரா? ஐதர் அலி இறந்தனால அந்த கூட்டமைப்பு கலைஞ்சிடும். சோ இது எல்லாத்தையும் கலையக்கூடிய நேரத்துல இது நாலுத்தையும் பிடிச்சு ஒருத்தர் என்ன பண்றான்னா வழி நடத்துறான். அந்த வழி நடத்துறதான் யாருன்னா மருது பாண்டியர்கள். அது வழி நடத்துறது மட்டும் இல்லாம துண்டாஜி வாக்க இது கூட சேர்த்தலாம். துண்டாஜி வாக்க ஒருத்தர கூட சேர்த்துறான். துண்டாஜி வாக்க கூட சேர்த்தி இந்த 4 இதையும் சேர்த்துதான் தென்னிந்திய கூட்டமைப்புன்னு உருவாக்குறான். ஏன்னா எல்லாமே இந்தியா தானே, தமிழ்நாடு தென்னிந்தியா தானே. சோ இந்த 4த்தையும் உருவாக்கி தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கி அதுக்கு பேரை வச்சு அதை வழி நடத்துற தலைவரா மாறுது யாருன்னா மருது பாண்டியர்கள். அந்த தென்னிந்திய கூட்டமைப்பால நடக்கப்பட்ட ஒரு புரட்சி தான் தென்னிந்திய கிளர்ச்சி 1800 1801. இந்த 4 கிளர்ச்சியும் என்ன கலைஞ்சிருச்சு. அதை ஒருங்கிணைத்து அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தென்னிந்திய கிளர்ச்சியா மாத்தினது யாரு? அப்ப இந்த பெருமை யாருக்கு சேரும்? இந்த பெருமை யாருக்கு சேரும்? மருது பாண்டியர்களுக்கு. இப்ப புரியுதாங்கய்யா? 1801 அதை மனப்பாடம் பண்றதுக்காக நான் சொல்ல, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றேன். எதனால 1800 to 1801 போட்டிருக்காங்கன்னு புரியுதா? இதுதான் விஷயம். இது மட்டும் இல்லாம இது 4த்துல சேர்க்காம ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பு பேர் என்ன? மேற்கு கூட்டமைப்பு. மேற்கு கூட்டமைப்பு ஃபர்ஸ்ட் ஒருத்த உருவாக்குறான், ஒரு டீமை உருவாக்குறான். ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டுல முதல்ல ஒரு டீமை உருவாக்குறான். யார் அது? பூலிதேவர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சோ போலாமா? அந்த மேற்கு கூட்டமைப்புல மத்த யாரு கிழக்கு பாளையர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கூட்டமைப்புல எல்லாரும் ஒருங்கிணைச்சிருவாங்க. சரி. சோ திருப்புமுனை தென்னிந்திய கிளர்ச்சியும் வேலூர் கிளர்ச்சியும் 1806 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் ஆகும். 1808 1856 வரை இந்தியாவின் பல பகுதிகளில் ஆங்கிலேய அதிகாரத்திற்கு எதிராக பல உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. நம்ம நிறைய படிச்சிருப்போம். கோல் கிளர்ச்சி 1830 to 31 படிச்சிருக்கோமா? அப்புறம் அந்த சந்தால் கிளர்ச்சி 1854 to 55 சந்தால் கிளர்ச்சி. ரொம்ப நாள் ஆச்சு நான் படிச்சு. 54 to 55 வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் தக்கான கழகம் அது 1875 வந்துடும். அதுக்கு அந்த மாதிரி கிளர்ச்சிகள்லாம் நிறைய நடந்துச்சு இல்லையா? சோ அப்போ அதான் சொல்றாங்க 1808 1850 வரை இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு பல உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கிளர்ச்சிகளை எல்லாம் தனது ராணுவ வலிமையில் அடக்கி ஒடுக்கிவிட்டது. எனினும் ஆங்கிலேய நடைமுறையும் ஆக்கிரமிப்பு கொள்கைகளையும் இந்திய ஆட்சியாளர்களிடம் பிராந்திய குறிப்பாக தலைவர்களிடையே மக்களிடையுமே மனக்கசப்பை ஏற்படுத்தின. குறிப்பாக டல்ஹௌசி பிரபுவின் இணைப்பாதிக்க கொள்கை. அப்படின்னா எதை சொல்ல வராங்க? இணைப்பாதிக்க கொள்கை. நம்ம 1857 பெருங்கிளர்ச்சியில நிறைய காரணங்களை பார்ப்போம். அதுல கூடவே இந்த காரணத்தையும் ஒண்ணு பார்ப்போம். மெயினா வெரி குட். ஜான்சி ராணி, அப்புறம் அந்த லட்சுமி பேகம், ஹஸ்ரத் மகால், இவங்கெல்லாம் புரட்சியில வர்றதுக்கான காரணம் என்ன? இந்திய பெருங்கட்சியில என்ற காரணம் என்ன? வாரிசுரிமை அடிப்படையில ஜான்சி ராணியோட ஹஸ்பண்ட கொன்னுடுவாங்க. அப்படி கொன்னுட்டு ஜான்சி என்ன பண்ணிருப்பாங்க? ஆங்கிலேயர் எடுத்துப்பாங்கன்றதுதான் முக்கிய காரணம். ஜான்சி லட்சுமி பாய் உள்ளவானது. அதே மாதிரிதான்
பேகம் அஸ்வத் மகால்ன்றது ஒரு பெண்ணு, அது அது ஆண் இல்ல. நான் ஸ்டார்டிங்ல புரிதல்ல படிக்கும்போது அது வந்து ஆணுன்னு நினைப்பேன். ஆனா அதுவும் அவங்களுமே ஒரு பெண்ணு தான். அவங்க கணவரை கொண்டுட்டு அந்த பகுதியை என்ன சொல்ல அவத்துன்னு சொல்லக்கூடிய அயோத்தியை இது பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களும் என்டர் ஆவாங்க. சோ அப்ப முக்கியமான காரணம் என்ன, டல்ஹௌசி பிரபுவோட இணைப்பாதிக கொள்கை எந்த வருஷம்? டல்ஹௌசி பிரபுவோட இணைப்பாதிக கொள்கை எந்த வருஷம்? 1848. ஓகேங்களா? சோ இப்ப இங்க நான் வந்து வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொன்னா என் மைண்ட்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு கொள்கை கொண்டு வந்தான். அந்த கொள்கை வந்து மைண்ட்ல நிக்கணும். 1798. 98னா யார் வருவா? அந்த சமயத்தில் தான். இந்த சமயத்தில் தான் 4ஆம் மைசூர் போர் 1799ல யார் சாவா? 99ல 2 பேர் சாவாங்க. ஞாபகம் இருக்கா? ஒண்ணு வீரபாண்டிய கட்டபொம்மன், இன்னொன்னு 99ல கொல்லப்படுறது யாரு சொல்லாமே? அமைச்சர் சிவசுப்பிரமணியன். தலைவர் முக்கியமான போராளிப்பா. 4ஆம் மைசூர் போர்ப்பா, ஞாபகம் இல்லையா? திப்பு சுல்தான் வரணும். என்ன டேட்டோட ஞாபகம் வச்சு சொன்னேன். மைண்ட்ல வந்து நானும் உங்க கூட படிச்சதுதான், அதுக்கப்புறம் படிக்கல. ஏப்ரல் 5 ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 5 திப்பு சுல்தான் இறக்கப்பட்டிருப்பாரு. 1799ல வந்து அக்டோபர் 16 அல்லது 17ல வந்து யாரு? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ இவங்க எல்லாம் இறந்திருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா 1798ல வந்து வெல்லஸ்லி பிரபு வந்த உடனே துணைப்பட திட்டத்தை ஓபன் பண்ணிடுவாங்க. அப்ப துணைப்பட திட்டம் வெல்லஸ்லி பிரபு 1848 வாரிசிலப்பு கொள்கை. ஓகேங்களா? ஓகே. வந்ததுக்கான காரணமே அதாங்க சார். துணைப்படை திட்டத்துல சேரலிங்கிற காரணத்தை வச்சுதான் திப்பு சுல்தானை வந்து போட்டு தள்ளியிருப்பாரு. ஆமா, அது வந்து அந்த 3ஆம் இதுல வந்து அவமானப்பட்டுடுவாரு. அவங்க பையனை புடிச்சு வச்சுக்கிட்டு கோடி கடன் வந்து கடனுக்காக பிணை கைதியா அவங்க பசங்களை கொண்டுட்டு போயிடுவாரு. பெருத்த அவமானமா போயிடும். ஓகேவா? சரி, நேத்து ஒரு கேள்வி படிச்சோம். திப்பு சுல்தானுக்கு எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க? 6 பசங்க 6 பொண்ணுங்க சார். எத்தனை ரமேஷ்? 6 பொண்ணுங்க 16 பசங்க சார். 16 12 12 படிச்சிருப்போம். 12 ஆண்கள் 6 பெண்கள் படிச்சிருப்போம். சரியா? ஓகே. மன்னர்களே மனக்கலத்தை உண்டாக்கியது. இங்க தப்பா நமக்குள்ள தப்பு பண்றதோ இல்ல சொல்றதோ இல்ல, மைண்ட்ல என்ன தோணுதோ அதை சொல்லிடலாம். அவ்வளவுதான். நானும் அப்படிதான் யோசிப்பேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிடுவேன். தப்போ ரைட்டோன்னு பார்க்க மாட்டேன். சப்போஸ் நான் தப்பா சொன்னா நீங்க திருத்த போறீங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஏதாவது சொன்னா மத்த யாராவது திருத்த போறோம். அவ்வளவுதான். ஓகே. 1857 பெருங்கட்சி. ஓகே. ராணுவ நெறிமுறைகள் ஆகியவை மக்களின் பல்வேறு பின்னணியே என்னென்னா சுருங்கக்குறின் ஆங்கிலேயரோட அரசியல் ஆதிக்கம், பொருளாதார சுரண்டல் எதை சொல்றாங்கன்னா வரி, ஜமீன்தாரி முறை, அந்த இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ரைத்துவாரி முறை, அப்புறம் வந்து மகள்வாரி முறை, அந்த பொருளாதார சுரண்டல், மனிதாபிமானமற்ற நிர்வாகம். எதை சொல்ல வராங்கன்னா பஞ்ச சமயத்துல அவங்க என்ன கொள்கையை பின்பற்றினாங்க? பஞ்ச சமயத்துல என்ன கொள்கையை பின்பற்றினா வணிக என்ன கொள்கை? தலையிடா கொள்கை ஒண்ணு. 2வது வந்து வணிக கட்டுப்பாடற்ற கொள்கை. அதாவது என்னன்னா இறக்குமதிக்கு வரியை விதிக்க மாட்டான். ஓகேங்களா? வணிக கட்டுப்பாடற்ற கொள்கையும் தலையிடா கொள்கையும் பண்ணாதான் மனிதாபிமானமற்ற நிர்வாகம், சமுதாய அநீதி, மதமாற்றம், ராணுவ நெறிமுறைகள் ஆகியவை மக்களின் பல்வேறு பிரிவினரிடையே இதுதான் ஷார்ட்டா சொல்ல போனா இதுதான் பெருங்கலட்சிக்கான முக்கிய காரணங்கள். அதன் கூட்டு விளைவு 1857 பெருங்கலட்சி. அவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாகும். ஓகே. உங்களோட கேள்வி தமிழ்நாட்டோட ஓகேவா தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனைவாக அமைந்தது எது? நேற்று பார்த்தோம்ல, தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனைவாக அமைந்தது எது? இதுதான் கேள்வி. கர்நாடக உடன்படிக்கை. வெரி குட் கேள்வி. அது நேற்று கூட கேட்டிருப்பேன். கர்நாடகா உடன்படிக்கை. ஓகேங்களா? கர்நாடகா உடன்படிக்கை தான் என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான திருப்பு முனைவுக்கு காரணம் கர்நாடகா உடன்படிக்கை. அதாவது கர்நாடகா உடன்படிக்கை யாருக்கு? கர்நாடகாவுக்கும் அதாவது நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்தது. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நவாப்புகள் கடன் வாங்கியிருப்பானுங்க போருக்காக. அந்த கடனை அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, கர்நாடகா பகுதியை கொடுத்துருவான். இந்தா நீ போய் அவங்ககிட்ட வரியை வாங்கிக்கோ. அதனாலதான் பாளையக்காரர் கிளர்ச்சின்னு ஒண்ணு உருவானது. அதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு திருப்பு முனைவாக அமைந்த உடன்படிக்கை எதுனா இந்த இதுதான் கர்நாடகா உடன்படிக்கை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். சோ இங்க பார்க்கலாம் அரசியல் காரணங்கள், கிளர்ச்சிக்கான காரணங்கள். டல்ஹௌசியின் பங்கு. ஓகேங்களா? டல்ஹௌசி 1850. அப்போ கிளர்ச்சிக்கான காரணத்தை நீங்க மெயின்ஸுக்கு எழுதுறதா இருந்தா இப்பவே நோட்டு போட்டு இதே மாதிரி எழுதி வச்சீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? காரணம்ன்ற நம்ம புக்ல என்ன படிப்போம்னா அப்படியே மேலோட்டமா படிச்சிருவோம். பொருளாதார சுரண்டல் இதெல்லாம் சொல்லிட்டு அதை டிஃபைன் பண்ணி தனித்தனியா, ஏன்னா
நான் எனக்கு தெரிஞ்சு நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ எனக்கு நான் வந்து இப்போ குரூப் 2 பிலிம்ஸ் தானே படிக்கிறேன், எனக்கு எதுக்கு சார் மெயின்ஸ்னா, நீ குரூப் 2 பிலிம்ஸ் படிச்சாலே அது அடுத்தது அதுல பாஸ் ஆகி என்ன பண்ண போறோம், மெயின்ஸுக்கு தான் போக போறோம். ஸோ அப்போ மெயின்ஸ் கண்ணோட்டம் தான் இந்த டாபிக் எல்லாம் கையை வைக்கணும். டல்ஹௌசியின் பங்கு 1857 பெருங்கலட்சி கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு 1856 to 52 காலத்தில் நிகழ்ந்தது. பெருங்கலட்சி யாரோட காலத்தில் நிகழும்? கானிங் பிரபு காலத்தில் தான் நிகழும். ஓகேங்களா? அவர் எப்ப வந்தாருன்னா 56 to 62. அப்ப 56 வரையும் யார் இருந்திருப்பாரு? டல்ஹௌசி இருந்திருப்பாரு. ஓகே. ஆனால் அவருக்கு முன்பா பதவியில் இருந்த டல்ஹௌசி பிரபு 1848 to 1856. ஏன்னா 1848 தான் என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும் இப்ப சொன்னமே, வாரிசிலப்பு கொள்கை 1. 2வது அப்ப 1856 ஒண்ணு வந்திருக்கும். யாராவது சொல்லுங்க போலாம். 1856 1856. சோ இங்க உங்களுக்கு எதை நான் எக்ஸாம்பிளா சொல்லலாம்னா 1829 வில்லியம் பென்னி பிரபு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு அப்படின்னா 1856 இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதே இந்த சதின்ற ஒரு உடன்படிக்கை, சதின்றத ஒண்ண வந்து தடுத்து இருப்பாரு இல்லையா சட்டம், அது வந்து வில்லியம் பென்னி பிரபு. விதவை மறுமண சட்டம் வரும். 1856 என்ன வரும்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சொல்லுங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்தியாசாகரோட முயற்சியால அப்ப அவரு கொண்டு வந்திருப்பாரா, இல்ல ஒரு ஆளுநர் தானே சட்டம் போட முடியும். அப்ப அந்த ஆளுநர் யாரா இருக்கும்? அந்த ஆளுநர் டல்ஹௌசி. ஓகேங்களா? விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்த ஒரு இது யாரு? டல்ஹௌசி. அந்த சட்டத்தை போட்டவர் வந்து டல்ஹௌசி. யாரோட காலத்தில் கொண்டு வரப்பட்ட? டல்ஹௌசி. அதை நடைமுறைப்படுத்தியது யாருன்னு கேட்டா யார் வரணும்? டல்ஹௌசி யார் வரா? டல்ஹௌசி யார் வரா? கானிங் பிரபு. கேள்விகளை புரிஞ்சுக்கணும். விதவை மறுமண சட்டம் யாரோட ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா யாரு காலம்? டல்ஹௌசி காலம். அதை நடைமுறைப்படுத்தியது யாரோட காலம்னுட்டா கானிங் பிரபு. புரிஞ்சுங்களா? நோட் பண்றீங்களா? 1856 வாரிசு விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்தியாசாகர் உதவியினால டல்ஹௌசி சமயத்துல போடப்பட்டிருக்கும். ஓகேவா? ஓகே. இல்ல நான் வெறும் சப்ஜெக்டுக்குள்ள மட்டும் போயிடலாமா? இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எதுவும் பார்க்காம கூடுதல் தகவல் சொல்லுங்க சார். ஆமா, இல்ல இப்படி படிச்சாதான் படிக்கிற தலைவர் வெறும் படிச்சுட்டு போறது விஷயம் கிடையாது. நீங்க பேக்ரவுண்ட தெரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மைண்ட்ல பதியும். அக்கிளர்ச்சிக்கு அடித்தளமிட்டார். அப்போ எந்த பிரபு வந்து பெருங்கிளர்ச்சிக்கு அடித்தளமிட்டார்னா போய் கானிங் பிரபை போட்டக்கூடாது. ஏன்னா கானிங் பிரபு வந்து ரொம்ப ஓரளவுக்கு அவர் வந்து அவரை பத்தி ஒரு நெகட்டிவ் எதுவுமே இருக்காது. சோ யாருன்னா டல்ஹௌசி தான். ஓகேங்களா? டல்ஹௌசி தான் அதுக்கு அடித்தளமிட்டவர். இவர் தீவிரமாக பின்பற்றிய டல்ஹௌசியை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டல்ஹௌசி நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. இந்திய நவீன உள்கட்டமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இந்தியாவின் நவீன இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன உள்கட்டமைப்புகளின் தந்தை. ஏன் எப்படி வச்சுக்கலாம்னா, இவர் தான் வந்து ரயில்வேன்ற ஒண்ணு கொண்டு வந்தார். இவர் தான் வந்து அஞ்சல் துறைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பார். இவர் தான் தந்தின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருப்பார். இதுதானே உள்கட்டமைப்புகள். ரயில்வே, அஞ்சல், தந்தி, இதுதானே உள்கட்டமைப்புகள். அப்ப யார் வரணும்? ரயில்வே எப்போ உருவாக்கப்பட்டது? 1853 பாப்போமா? முதல் ரயில்வே மும்பை டு தானேல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாப்போமா? ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோமா நம்ம? மும்பை டு தானே முதல் ரயில்வே. அப்ப 53 யார் இருக்கணும்? டல்ஹௌசி இருக்கணும். அஞ்சல் எப்ப வந்தது? 1854. 55 வந்து 54, 55 தந்தியும் அஞ்சலும் வந்திருக்கும் இல்லையா? சோ அப்ப இதெல்லாம் யாரோட காலத்துல? டல்ஹௌசி காலத்துல. இப்ப சொல்லுங்க, இந்திய நவீன உள்கட்டமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? எதனாலன்னு புரியுதா? எதனால்? ஏன்னா உள்கட்டமைப்புகளை அவர் தான் கொண்டு வர, இதெல்லாம் கொண்டு வர. பொதுப்பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அவர் தான். ஓகேங்களா? முன்னாடி இந்த இதெல்லாம், ஏன்னா இதுதான் பொதுப்பணிகள். ரயில்வேன்றது பொதுப்பணி. சரிங்களா? ஓகே. அவர் தீவிரமாக பின்பற்றிய நில இணைப்பு கொள்கை. யாரு? டல்ஹௌசி தீவிரமாக பின்பற்றிய நில இணைப்பு கொள்கை. அதுதான் எதாவது சொல்றேங்க. நில இணைப்பு கொள்கை தான் அவுகாசிலி கொள்கை. இதை நோட் பண்ணுங்க. அவுகாசிலி கொள்கைனா என்ன? அவகாசிலி ப்ரீவியஸ் கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின். அவுகாசிலி கொள்கைனா என்ன? அவுகாசிலி கொள்கைனா இந்த டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ். இப்ப வச்சு சொல்லுங்க. டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ் கொள்கை. எழுதுங்க, கையில எழுதுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. வாரிசு இழப்பு கொள்கை. அப்போ நம்ம வாரிசு இழப்பு கொள்கைன்னு டேரக்டா கொடுத்தா நீங்க போட்டுருவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவகாசிலி கொள்கைன்னு கேட்டு குழம்புனீங்க நிறைய பேர் இருக்காங்க. அவகாசிலி கொள்கைன்றது அவகாசிலி. ஓகேவா? அவகாசிலி. ஓகேவா? அவகாசிலி கொள்கையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டல்ஹௌசி. அது என்னன்னா வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கை இன்னொரு பேரு அவகாசிலி கொள்கை. ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் மீண்டும் சொல்றேன், நோட் பண்ணீங்க. பாதிக்கப்பட்ட இந்திய அரசர்களிடையே பாதுகாப்பின்மையும் பயத்தையும் பரப்பையும் ஏற்படுத்தின. ஓகேங்களா? உதாரணமாக நானா சாஹிப், லட்சுமி பாய், தாந்தியா தோப்பு, பகதூர் ஷா. நம்ம பார்த்தோம்ல நானா சாஹிப்.
ஓகேங்களா. கான்பூர்ல பண்ணிருப்பாரு. லட்சுமி பாய் ஜான்சி, தாந்தியா தோப்பே குவாலியர், பகதூர் ஷா டெல்லி அப்படின்னு பாப்போமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்ல பாப்போமா. ஆகியோர் ஆகியோர் டல்ஹௌசியின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்டு வெறுப்பின் எல்லைக்கே துரத்தப்பட்டவர்கள். யாரு? அந்த போராட்டத்தில் பண்ணவங்களாம். ஓகேவா. ரமேஷ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கான்னு தெரியும். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆனா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ரெக்கார்ட் ஆயிட்டா இருக்கு. பட் வீடியோ வருதான்னு தெரியல, பாக்கலாம். ஓகேங்களா. ஓகே. விவசாயிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட நிலக்கொள்கை பரம்பரை பலமிக்கவர்களாக தாலுக்தாரர்களை விரோதிகளாக்கியது. அவர் கொண்டு வந்த பல முற்போக்கு சீர்திருத்தங்கள் பிற்போக்கு மனப்போக்குகளுடைய மக்களிடையே சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தின. ஏன் இப்போ விதவை மறுமண சங்கம்னு ஒண்ணு கொண்டு வருமா? விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வருமா? ஆமா இல்ல, விதவை மறுமண சட்டம்னு நம்ம ஒண்ணு கொண்டு வரோம். அப்போ விதவை இன்னைக்கு கரண்ட்ல 2025 இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு எத்தனை விதவைகளுக்கு வந்து திருமணம் பண்றதை நம்ம ஏத்துக்கிறோம்? கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸோ இல்ல அந்த அந்த மாமியாரோ யாருமே அந்த விதவை மறுமணத்தை ஏத்துக்கிறது இல்ல. ஒண்ணு, சாதி மறுப்பு திருமணத்தை இன்னைக்கு இன்ன வரையும் ஏத்துக்கிறது இல்ல. அப்போ 1856 மக்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? விதவை மறுமண சட்டத்தை நல்லதுன்னு நினைச்சிருப்பாங்களா, கெட்டதுன்னு நினைச்சிருப்பாங்களா? சதி ஒழிப்ப நல்லதுன்னு நினைச்சிருப்பாங்களா, கெட்டதுன்னு நினைச்சிருப்பாங்களா? குழந்தை திருமணத்தை நல்லதுன்னு நினைச்சிருப்பாங்களா, கெட்டதுன்னு நினைச்சிருப்பாங்களா? அதை ஒழிச்சது நீங்க யோசிங்க. அன்னைக்கு மைண்ட் செட்ல யோசிங்க. நீங்களா இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்போம். என்ன பண்ணிருப்போம்? அதை எதிர்த்திருப்போம். கரெக்டா? விதவை மறுமண சட்டத்தை எல்லாரும் ஆதரிச்சிருக்க மாட்டான். எவன் முற்போக்குவாதியா இருக்காங்களோ அவன் தான் ஆதரிச்சிருப்பான். அப்போ இந்த 1856 கொண்டு வரப்பட்ட அந்த விதவை மறுமண சட்டம் கூட என்னவா இருந்திருக்கும்? அன்னைக்கு ஒரு எதிர்ப்பு காரணமா இருந்திருக்கும். நான் சொல்றது உண்மைதானே? இன்னைக்கே ரமேஷ் அவங்க மத நம்பிக்கையில வந்து தலையிடுறாங்க, அதை வந்து புண்படுத்துறாங்க. மனுசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி முட்டாள்தனமா இருந்தது எல்லாமே அதுதான். ஒரு பெண் இறந்துட்டாளா அப்படின்னா, அவனோட கணவர் இறந்துட்டானா அந்த பெண் யாருக்கு கண்ட்ரோல் இருக்கணும்? அவங்க அந்த கணவனோட அண்ணனோ தம்பியோ இல்ல மாமனாரோ அவங்களுக்கு என்னவா இருக்கணும்? வாழ்நாள் ஃபுல்லா கடைசி அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருந்துகிட்டு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கணும்னு தான் அன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ். அதை தான் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர முட்டாள்தனமா. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்குமே தவிர அதே தான் இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா. சரி வாங்க, அது நான் சொன்னா ராஜாராம் மோகன் ராயோட அவங்க சகோதரர் ஒய்ஃபை வந்து பாத்தோம்னா அவங்க சகோதரர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து 1811 அவங்க அண்ணியை தூக்கிட்டு வந்து, அவங்க அண்ணன் பேர் வந்து ஜெய் கிருஷ்ண ராயோ என்னமோ வரும், மோகன் ராயோ என்னமோ ஒரு சம்திங் அவங்க அண்ணன் பேரு. அவங்க அண்ணனும் அண்ணியை தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமா வந்து உடன்கட்டை ஏத்தனாலதான் அவர் என்ன பண்ணுவாரு? 1815 என்ன சபையை உருவாக்குவாரு? ஆத்மீய சபையை உருவாக்குவாரு. அந்த ஆத்மீய சபை தான் பின்னாடி என்ன பேருமாச்சு? 1828 பிரம்ம சமாஜம்னு உருவாச்சு. ஓகேவா. ஓகே, சரி பார்க்கலாம். டல்ஹௌசியின் பிரபுவின் நில இணைப்பு. மீண்டும் டல்ஹௌசியின் பிரபுகளின் நில இணைப்பு. இங்க பாருங்க, அவர் கொண்டு வந்த பல முற்போக்கு சீர்திருத்தங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நான் இதை சொன்னேன். ஓகேங்களா. எதை? அந்த விதவை மறுமண சங்கத்தை. எனவே நம்ம அப்புறம் அதெல்லாம் பிற்போக்கு மனப்போக்குடைய மக்களுடைய சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தின. எனவே டல்ஹௌசி பிரபுவின் நில இணைப்பு அவகாசிலியில் சீர்திருத்த நிர்வாக ராணுவ நடவடிக்கைகள். அவகாசிலி அது சீர்திருத்த ராணுவ. அவகாசிலினா மீண்டும் சொல்றேன், வாரிசலப்பு கொள்கை. ஓகேங்களா. சீர்திருத்த நிர்வாக ராணுவ நடவடிக்கைகள் 1857 பெருங்கட்சி கணிசமான அளவுக்கு, அதாவது இதுவும் ஒரு பாயிண்ட், இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல வரும். ஓகேங்களா. சோ அப்போ பகதூர் ஷா இது ஒரு ஓகேவா. அரசியல் காரணங்களை முக்கியமா யாரை கொண்டு வரணும்? அரசியல் காரணங்களை ஃபர்ஸ்ட் டல்ஹௌசி. அவ்வளவுதான் டல்ஹௌசியோட கொள்கைகள். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? பகதூர் ஷா பட்ட அவமதிப்பு. சரி, நம்ம பாப்போம் இல்லையா? பகதூர் ஷா தானே வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அவரை தானே மன்னனா எல்லாருமே அறிவிச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ பகதூர் ஷா ஏன் உள்ள வராரு? இங்க பகதூர் ஷா உள்ள வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது அக்பரின் வாரிசாக வந்த 2ஆம் பகதூர் ஷா. சரி, அப்ப அந்த 2வது அக்பர் யாரு? எங்கேயாவது படிச்சிருக்குமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? வரலாற்றுல எங்கேயாவது பார்த்திருக்குமா? ராஜாராம் மோகன் ராய்க்கு 2ஆம் அக்பர் தான் பட்டம் கொடுப்பாரு சார். ஓகே, சூப்பர். 1837 34 ஓகேங்களா. நம்ம ராஜாராம் மோகன் ராய் இருக்கா இல்லையா, அவர் பேர் என்ன? ராம் மோகன் ராய். இதுதான் அவரோட இயற்பேரு. அவர் என்ன பண்றாருன்னா, ராம் மோகன் ராய் வந்து ஒரு ஆங்கில அதிகாரியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து இதெல்லாம் பண்ணிருப்பாரு. சோ ராம் மோகன் ராய் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவார்னா, நீ எனக்காக எங்க போ, இங்கிலாந்துக்கு போ, என்னோட ஓய்வூதியத்தை போய் என்ன பண்ணு, எனக்கு நிறுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை பத்தி நீ போய் பேசுன்னு சொல்லி யார அனுப்புவாரு? ராம் மோகன் ராயை அனுப்புவாரு. அது மட்டும் இல்லாம ராம் மோகன் ராய் அப்பவே பல சீர்திருத்த நடவடிக்கைகளை பண்ணதுனால அவருக்கு என்ன பட்டத்தை கொடுப்பாரு? 2ஆம் அக்பர் அவருக்கு என்ன பட்டத்தை கொடுப்பாரு?
ராஜா ராஜ் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ ராம்மோகன் ராய்க்கு ராஜான்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா இரண்டாவது அக்பர். ஓகேவா? ஓகே. சோ அந்த இரண்டாவது அக்பரின் வாரிசாக வந்த இரண்டாம் பகதூர் ஷா. சோ அவரோட வாரிசு யாரு? இரண்டாம் பகதூர் ஷா. 1837 டு 1857. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கேன். 1837 டு 57. பெயரளவுக்கு முகலாய பேரரசராக இருந்தாலும் நாம் படிச்சிருப்போம், இவர் பேருக்கு தான் அரசர். ஓகேங்களா? உண்மையான கடைசி பேரரசர் யாரு? முகலாய அரசர்களில் உண்மையான கடைசி பேரரசர் யாருன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப். ஏன்னா 1709 அவர் இறந்திருப்பாரு. அப்பவே ஆங்கிலேயர்கள் வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பேரரசுன்ற ஒண்ணு கிடையாது. முகலாய அரசர்கள் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். 1857 இரண்டாம் பகதூர் ஷாவும் இது கைது செஞ்சு 12 வருஷத்துக்கு கழிச்சு அவரை கொண்டுடுறாங்க. அப்போ கடைசி அரசர் முகலாய அரசர்களில் கடைசி அரசர்னு கேட்டா யார் ஒரு ஆன்சர்? இரண்டாம் பகதூர் ஷா. முகலாய அரசர்களில் கடைசி பேரரசன் கேட்டா யார போடணும்? அவுரங்கசீப்ப போடணும். சரிங்களா? ஓகே சார் இரண்டாம் பகதூர் ஷாவை ரங்கூனுக்கு தானே சார் கடத்திருப்பாங்க? ஆமா, ரங்கூன், பர்மா. 1862 தான் பாரு. என்ன மேடம்? 1858 கடத்தி நாடு கடத்தப்பட்டு ரங்கூன்ல வச்சு அவர் இறந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி படிச்சேன். ஆமா, ஆனா 1858 இறக்க மாட்டாரு. 1858 இறக்க மாட்டாரு. 1864 நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே, அது நம்ம சரியா பார்த்தோம். இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இல்ல கடைசியில இருக்கும், பார்த்தலாம். சரிங்களா? அதான் இரண்டாம் பகதூர் ஷா வந்து ரங்கூனுக்கு கடத்தப்பட்டு, ரங்கூன்னா அன்னைக்கு பழைய பர்மா, அது மியான்மர், அவ எல்லாமே இதுதான். பர்மா, ரங்கூனு, மியான்மர் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? ஓகே. பெயரளவுக்கு முகலாய பேரரசாக இருந்தாலும் பொதுமக்களால் குறிப்பாக முஸ்லிம்களால் பெரிதும் மதிக்கப்பட்டார். அவருக்கு வயதாகிவிட்டது என்ற காரணம் காட்டி அவரது வாரிசாக பக்ருதீன் நியமிக்கப்பட்டது. யாருக்கு? இரண்டாம் அக்பருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இரண்டாம் பகதூர் ஷாவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரோட வாரிசு யார் வரா? பக்ருதீன். நோட் பண்ணி வச்சுங்க. அவரோட வாரிசாக பக்ருதீன் நியமிக்கப்பட்ட போது பகதூர் ஷாவும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஓகேவா? சோ யாரு நியமிக்க? அவரது வாரிசாக பக்ருதீன். இரண்டாம் பகதூர் ஷா பதில் அவருக்கே ஷாக்கு. அவருக்கு பதிலா யாரு? ஆங்கிலேயர்கள் நியமிக்கிறாங்க. யார? பக்ருதீன். சோ பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அது மட்டுமல்ல, அவர் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கும் அவமானத்துக்கும் அவர் உயிரோடு இருக்கும் போதே என்னத்தை கொண்டு வந்துட்டாங்க? அவருக்கு பதிலா வேற ஒருத்தர், அவரோட வாரிசான பக்ருதீனை வந்து என்ன பண்றாங்க? வாரிசுன்னு அறிவிச்சிட்டாங்க. சோ அப்போ தன்மான குறைவான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த சலுகைகள், ஓகேங்களா? சலுகையில தான் சொல்றோம், ஓய்வூதியம், சலுகைகள் நிறுத்தப்பட்டன. செலவாணி நோட்டுகளில் இருந்து அவரது பெயர் நீக்கப்பட்டது. செலவாணி பெயர்னா அந்நிய செலவாணி, அதாவது அவர் செலவு செய்யற இது, அதுல இருந்து அவர் பெயர் நீக்கப்பட்டது. செங்கோட்டையிலிருந்து குத்தா புக்குக்கு குடிபெயர்ந்து அவர் எங்க இருந்திருக்காரு? டெல்லியில இருக்கிற செங்கோட்டையில இருந்திருக்காரு. ஓகேங்களா? செங்கோட்டையை கட்டியது யாரு? ரெட் போர்ட்டை கட்டினது யாரு? வெரி குட், ஷாஜகான். ஓகேவா? ஷாஜகான். குட். ஓகேவா? செங்கோட்டையிலிருந்து குத்தா புக்கா குத்தா புக்குக்கு குடிபெயர்ந்து செல்லுமாறு கட்டளையிட்டார். சோ அவர் எங்க கூட்டு போயிட்டாங்க? ரெட் போர்ட்ல இருந்து குத்தா புக்குக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. பக்ருதீன் அகால மரணம் அடைந்த போது, பக்ருதீன் இறந்துட்டாரு. அவரு அகால மரணம் அடைந்தது புதிய வாரிசு அரசு பட்டத்தை சூட்டிக் கொள்ள கூடாது என தடை விதிக்கப்பட்டது. எதன் அடிப்படையில? வாரிசிலப்பு கொள்கை அடிப்படையில. ஓகேங்களா? புதிய வாரிசு என்ன பண்ணக்கூடாது? அரசு பட்டத்தை சூட்டிக் கொள்ள கூடாது என தடை விதிக்கப்பட்டது. அதோட நிறுத்துறாங்க. புதிய வாரிசு வேண்டாம் அப்படின்னு நிறுத்துறாங்க. எதன் அடிப்படையில? வாரிசிலப்பு கொள்கை அடிப்படையில. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் படிச்சோம். டல்ஹவுசியால ஜான்சி ராணி பாதிக்கப்பட்டாங்க, நானா சாஹிப் பாதிக்கப்பட்டாங்க, இரண்டாம் பகதூர் ஷா பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? சோ இங்க வந்துட்டாரு பாருங்க. அவர் டெல்லியில் தங்கக்கூடாது என்றும் அறிவிப்பட்டது. அந்நடவடிக்கை தைமூர் குடும்ப வழித்தோன்றலுக்கு. தைமூர் யாரு? தைமூர் படிச்சிருக்குமா? 1398. வெரி குட். 1398 இந்தியாவை வந்து என்ன பண்ணுவாரு? சூறையாடி சென்றவர் தான் இந்த தைமூர். அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை என்ன பண்றோம்? தரையின் போர், முதலாம் தரையின் போர் எப்ப வந்தது? 1191. ஓகே. 1192 இரண்டாம் தரையின் போர். அதுல யார் ஜெயிச்சிருவானா? முகமது கோரி ஜெயிச்சிருவாரு. என்ன சார்? திருப்பி கொடுத்துருவார்ல சார் அவரு? அந்த திருப்பி நம்ம பிரித்விராஜ் சௌகான் கொடுத்துருவார்ல? இல்ல, அதுதான் இவரை விட்டுட்டு போறாருல, குத்புதீன் ஐபக்க இதான் விட்டுட்டு போவார்ல. 192 அவரு ஜெயிச்சாலும் ஓகேங்களா, அது ஆளுநரா யாரு விட்டுட்டு போறாரு? அவர் வந்து விட்டுட்டு போல. ஒரு இந்திய பகுதி அவருக்கு கிடைச்சதுனால அவர் விட்டுட்டு போக கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆளுநர், அவரோட அடிமை, அவரோட முக்கியமான பர்சன் யாரு? அவருதான் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்க விட்டுட்டு போறாரு. குத்புதீன் ஐபக் வராரு. குத்புதீன் ஐபக் வந்து அவரு தான் வந்து என்ன பண்றாரு? அதாவது இது எங்க நடக்கும்னா, ஆஜ்மீர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க.
நம்ம ஆளு இவர் போயிட்ட பின்னாடி அப்போ நீங்க ஒரு பாயிண்ட் படிச்சுப்பீங்க. குஜ்பூர் ஐமக் வந்து எங்க தலைநகரை வச்சு ஆட்சி செய்வார்? ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கும் தலைநகர்? லாகூர் தான் வச்சு. வெரி குட், லாகூர். ஓகேங்களா? அவர் லாகூர்ல இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க போறாரு? டெல்லிக்கு மூவ் பண்ணி டெல்லியை தலைநகரா கொண்டு ஆட்சி செஞ்சதுனால்தான் இந்த பேர் என்னது? டெல்லி சுல்தான் ஆட்சி. குத்புதீன் நாய்க்கு வந்து ஒரு அடிமை, மம்லூக் அப்படி எல்லாம் படிப்போம். சரிங்களா? சோ அதுல 1398 வந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தைமூர். ஓகேங்களா? 1398 வந்து கொள்ளையடிச்சுட்டு போவாரு. கூடவே யாரை கூட்டு போவேன்னா கட்டடை அந்த கைவினைஞர்களை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப விட்டுட்டு போறது யாருன்னா 1414 கிசிர்கான்ற ஒரு ஆளுநரை விட்டு போவாரு. கிசிர்கான் இல்ல, கிசிர்கான் வந்து லோடி கிடையாது. அது வந்து என்ன வம்சம்? சையத் வம்சம். சையத் வம்சம். கிசிர்கானுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா, கிசிர்கானுக்கு அடுத்து ஆரம் ஷாவோ இரண்டாம் சம்திங் ஏன்னா பேரு ஆலம் ஷாவா? ஆரம் ஷா. இவர் என்ன பண்ணுவாருன்னா வரலாற்றிலே ஒரு ஹிஸ்டரி, அதாவது இந்திய வரலாறுல உலக வரலாற்றுல ஒரு என்னன்னா 1451 நினைக்கிறேன். நான் ரொம்ப குரூப் 2 போருக்கு படிச்சதுதான், அதுக்கப்புறம் நான் படிச்சதே கிடையாது. 1451 தனக்கு என்ன வேணாம், இந்த அரசவையே வேணான்னு சொல்லி விட்டுட்டு போன ஒரே மனுஷன் யாரு? இவர் மட்டும் தான். மத்த எல்லாம் எப்படி மத்தவனை கொன்னுட்டு ஆட்சிக்கு வரணும்னு மட்டும் தான் பார்த்தாங்க. பதவியை விட்டு அன்னைக்கு அரசவை விட்டு போன ஒரே மனுஷன் 1451 ஆலம் ஷா மட்டும்தான். சோ இங்கதான் இது யாரு வராரு? பகலூர் லோடி வந்து என்டிஆர். ஓகேவா? பகலூர் லோடி வந்து என்டிஆர். சரி, பகலூர் லோடி வந்து இதுவரையும் ஆட்சி செஞ்சவங்க வந்து துருக்கியர்கள். சோ அப்ப துருக்கி ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வந்தவர், அடிமை ஆட்சியை கொண்டு வந்தவர், மம்லூக் ஆட்சியை கொண்டு வந்தவர்னு கேட்டா யாரு பதிலுங்க? ஆன்சர் யாரு? குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? கோரி வரக்கூடாது. கோரி வந்து ஆட்சி அமைக்கல, பகுதியை நிறுத்திட்டு ஒரு ஆளுநரை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அதை டெல்லி சுல்தான் ஆட்சியா மாத்தந்து குத்புதீன் ஐபக் தான். ஒரு உண்மையான ஆட்சி நிறுவனர் குத்புதீன் ஐபக். ஓகேவா? அதுதான் அவர் வந்து ஒரு துருக்கியர், ஒரு அடிமை. ஓகே. சோ அப்போ இது யாரு? பகலூர் லோடி யாரு? 1451 விட்டு போறாரு. விட்டு போயிட்டு பஞ்சாபுக்கு ஒரு பேர் இருக்கும், அது கிசாந்தோ சிக்கிந்தோ என்னமோ ஒரு பேர் வரும். அந்த பஞ்சாப் ஆளுநரா இருந்தவர் தான் பகலூர் லோடி வந்து இது பண்ணுவாரு. சோ அப்ப பகலூர் லோடி வந்து ஒரு ஆப்கானியர். இப்ப கேள்வி, ஆப்கானிய வம்சத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவன்னு கேட்டா யார் வரணும்? வெரி குட். ஓகேனா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே பகலூர் லோடி 1827 இருப்பார்னு நினைக்கிறேன். 1451. அதுக்கப்புறம் யாரு வந்துருவாரு பாத்தீங்கன்னா அவரோட பசங்க 2 பேர் வருவாங்க. என்ன லோடி? கிசிர்கானா லோடி. சிக்கந்தர் லோடி ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1504 வந்து என்ன ஒரு புதிய எல்லாருமே வந்து இப்ப டெல்லி ஆட்சி செஞ்சிருந்தாங்க தலைநகரா. என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ரான்னு ஒரு தலைநகரை உருவாக்குறாங்க. ஆக்ரா உருவாக்குறது. அதுக்கப்புறம் வந்து தௌலத் கான் லோடியா கடைசி லோடி வந்து தௌலத் கான் லோடி. ஆமா, ஆக்ரா வந்து லாஸ்ட் வந்து இப்ராஹிம் லோடியா? இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி தான் போய் யாரை கொண்டு வந்துருவாங்கன்னா பாபரை கூட்டுவாங்க. இப்ராஹிம் லோடிக்கு ஆப்போசிட்டா பாபரை கொண்டு வந்துருவாங்க. அதுதான் தௌலத் கான் லோடி தான் போய் கூட்டிட்டு வருவாரு சார். தௌலத் கான் லோடி தான் போய் கூட்டிட்டு வருவாரு. ஓகே ரமேஷ். ஓகே. நானு உண்மையா இது எப்ப படிச்சா 2022 படிச்சதா இப்ப இந்த டேட்டாக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு மைண்ட் மேப் போட்டு படிச்சனா அது அங்கங்க கொஞ்சம் எனக்கு எட்டி வருது. ஓகே, சரி, அவ்வளவுதான். சோ அப்போ முஸ்லிம்களிடையே மனக்கொந்தளிப்பே இருந்தேன். நான் தைமூர் குடும்ப வழித்தோன்றல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. தைமூர் குடும்ப வழித்தோன்றல்னா ஏன் இதை சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? நீங்க பாபரை படிக்கணும். பாபரை படிக்கும்போது ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. பாபர்ன்றது மத்திய இந்தியாவில இருந்து வந்திருப்பாரு, மத்திய ஆசியால இருந்து வந்திருப்பாரு. இவரு தைமூரோட ஒரு குடும்ப அவரோட பேரனாகவும் தைமூரோட பேரனாகவும் பிளஸ் யாரு மங்கோலியர்கள் ஒருத்தர் வருவான்ல குல்லியா தௌலத் கானோட செங்கிஸ்கானோட 13ஆம் தலைமுறைன்னு சொல்லி சம்திங் என்னமோ வரும். 13ஆம் தலைமுறை 10ஆம் தலைமுறை செங்கிஸ்கானோட தலைமுறையாகவும் இல்ல எனக்கு இது ரொம்ப நாள் ஆச்சு படிச்சது. 2.5 வருஷம் 3வது வருஷம் இது. தைமூர் குடும்பம் வந்து அப்போ அவரோட பேரனாகவும் பிளஸ் வந்து தைமூரோட பேரனாகவும் செங்கிஸ்கானோட 13வது பாபர். அந்த பாபரோட பசங்க தான் யாரு? பாபருக்கு தான் யாரு? ஹுமாயூனா? அப்புறம் வந்து ஷாஜகான் அவுரங்கசீப் அந்த வழித்தோன்றல் தானே. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ஹிஸ்டரி யோசிச்சு பாக்குறோம். எதனால இது தைமூர் குடும்பம் அப்ப 2ஆம் பகதூர் யாரோட வழித்தோன்றலா தான் இருந்திருக்க முடியும்? தைமூரோட வழித்தோன்றலா தானே இருக்க முடியும். புரிஞ்சுங்க இல்லையா?
தைமூரோட வழித்தோன்றல பாபர் தான் முகலாய அம்சத்தை தோற்றுவித்தவர். அப்ப அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நீ வந்து இப்ப 2ஆம் பகதூர் ஷா இருக்காரு, இதுக்கு மேல அரசாட்சியை தொடரக்கூடாது போது அப்ப தைமூரோட குடும்ப வழித்தோன்றல்களுக்கு முற்றுப்புள்ளி இங்க வைக்கப்பட்டதா இல்லையா? வைக்கப்பட்டது. இதனால முஸ்லிம்களுக்கு இடையே என்னாச்சு, கோபம் ஏற்பட்டது. குமரும் எரிமலை போன்றிருந்த பகதூர் ஷா ஆங்கிலேயர் மீது பழி தீர்த்து கொள்ள தக்க கர்ணத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா? சோ இததான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. புரிஞ்சா? சோ அந்நிய ஆட்சி, இந்தியர்களுக்கு அந்நிய ஆட்சி புதிதன்று. பல படிப்படியான படையெடுப்புகளை சந்தித்த நாடு. ஆப்கானியரும், நான் சொன்னாலே ஆப்கானியர் யாரு? பகலுல் கான் லோடி. ஓகேங்களா? ஆப்கானியர் முகலாயர்களும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் இந்தியரை வெற்றி கொண்டு இந்தியாவில் நிலையாக தங்கி இந்தியரோடு இணைந்து இந்தியரின் நலனுக்காகவும் பாடுபட்டார்கள். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, யார சொல்றாங்க? ஆப்கானியரா இருக்கட்டும், முகலாயரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, இந்தியாவை வென்று இந்தியாவிலே இருந்து இந்தியாவை தன்னோட நாடா மாத்திக்கிட்டு இந்திய மக்களுக்காகவும் உழைச்சாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்தவர்களாக இந்தியாவுக்கு வந்து ஆட்சியாளர்களாக மாறி தங்களது தாய்நாட்டின் வளர்ச்சிக்காக என்ன பண்ணாங்க? எதுவுமே, அதாவது மத்தவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, முகலாயம் வந்தா தங்கனா அவன் இங்கேயே செல்வத்தை பெருக்கினா, இங்கேயே ஷாஜகான் கோட்டையை கட்டினா, இங்கேயே இருந்தான், அவன் இங்க இருக்கிற மக்களுக்கே செலவு பண்ணான். ஆனா ஆங்கிலேயம் வந்தா சுரண்டனா அந்த காசெல்லாம் யாருக்கு அனுப்புறான்? இங்க சுரண்ட காசுலாம் அவனோட தாய்நாட்டின் வளர்ச்சிக்காக இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்க சார். இததான் கண்டுபிடிச்சு இததான் ஒரு பெரிய இதா பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டலும் வறுமை கோட்பாடுன்னு பார்த்தோமா, அது இதுதான். ஓகேங்களா? இந்தியாவை சுரண்டவர்கள் செய்தவர்கள், இந்தியாவின் சுகவாழ்வுக்கு பதில் அவர்களை சுரண்டுவதை அடிப்படையாக கொண்டவர்கள். சோ அப்ப இது ஒரு காரணம், அந்நிய ஆட்சின்றது ஒரு காரணம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா அரசியல் காரணங்கள். எது என்னென்ன காரணங்கள்? ஒண்ணு டல்ஹௌசி பிரபுவோட சீர்திருத்தங்கள், ரெண்டாவது வந்து 2ஆம் பகதூர் ஷா அவமானப்படுத்தப்பட்டது, மூணாவது வந்து அந்நிய ஆட்சி, இவன் கொள்ளையடிச்சு போறாங்க, இது மக்கள்கிட்ட வெறுப்புணர்வை ஏற்படுத்தது, நாலாவது தீர்க்க தரிசன செய்தி. அது என்னன்னா, மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கான வெறுப்பையும் கோபத்தையும் அச்சத்தையும் பல காலம் அடக்கியே வைத்திருந்தனர். அவற்றை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக காத்திருந்தனர். வாய்ப்புகள் உருவாகும் போதெல்லாம் தங்களது எதிர்ப்பை காட்ட தவறவில்லை. எப்பெல்லாம் வாய்ப்பு வருமோ அப்பெல்லாம் எதிர்ப்பு காட்டிட்டாங்க. பிளாசி போருக்கு பின் படிச்சிருக்கோமா, 1757 சிராஜ் உத் தௌலாவுக்கும் யாரு இத பண்ணது யாரு? நூற்றாண்டு முடிவில் 1757 சார். 1757 இங்கதான் ஒரு ஹிஸ்டரி தொடங்குது. அதாவது ஆங்கிலேயர்கள் முதல்ல தனியா போரிட்டு வெற்றி பெற்ற முதல் போர் என்னது? 1757 ஒரு இந்திய மன்னருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். சரி ஓகே, நான் சொல்றது கேளுங்க. 1757 சிராஜ் உத் தௌலாவுக்கும் யாருக்குன்னா நம்ம ராபர்ட் கிளைவும் போர் நடக்கும். இதுல வெற்றி பெறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவருதான், 1757. ஓகேங்களா? ராபர்ட் கிளைவ் தான் வெற்றி பெறுவாரு. இந்தியாவில் ஆங்கிலேயர் கால் ஊன்ற வைத்த முதல் போர் எதுன்னு கேட்டா பிளாசி போர். 1765 அடுத்த போர் என்னது? 64 1764 பக்சார் போர். ஆங்கிலேயர் முழுவதுமாக கால் ஊன்ற வைத்த போர் எதுன்னு பார்த்தோம்னா பக்சார் போர் தான். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து எது நினைச்சுன்னா ஆங்கிலேயர்கள் பகுதி காலூன்ற வைத்த போர் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளாசி போர் தான். சோ அதுக்கப்புறம் நூற்றாண்டு முடிவில் அந்த பிளாசி போருக்கு அடுத்து 1757 ஆங்கிலேய கிழக்கிந்திய ஆட்சியோட கம்பெனி தொடங்குது இங்கதான். ஓகேங்களா? சோ அது எப்ப முடிவடையுதுன்னா 1757 முடிவடையுது. கரெக்டா? ஆங்கிலேய ஆட்சி வீழ்ச்சி அடையும் என்ற தீர்க்க தரிசன செய்தி மக்களிடையே புதிய நம்பிக்கை கொடுத்தது. அதாவது பிளாசி போருக்கு பின்னாடி அப்ப தொடங்கின ஒரு ஆட்சி கண்டிப்பா 1757 ஆங்கிலேய ஆட்சி வீழ்ச்சி அடையும்னு என்ன சொல்றாங்க, எல்லாமே நியூஸ் பரப்புறாங்க. அந்நிய ஆட்சி முடிவுக்கு ஒரு தருணத்தை எதிர்பார்த்தனர் மக்களும் ஆங்கிலேய ஆட்சியாளர். உங்களுக்கு இங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதுங்களா? அதாவது ஒரு சகாப்தம் 1757 டு 1857 ஒரு சகாப்தம். ஆமா தானே? 100 வருஷம் சொல்ல முடியா? அந்த 100 வருஷம் என்ன சொல்லுன்னா, அதாவது ஆங்கிலேயம் வந்து நம்ம 1757 ஆட்சி ஆரம்பிச்சான். கண்டிப்பா 100 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னா அந்த ஆட்சி ஒளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசனம். அதிகபட்சம் ஒரு ஆட்சி 100 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு வதந்தி மாதிரி ஒண்ணு பரவிட்டு போயிட்டு இருக்கு. சோ அதனால 1857 வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மூட நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில வந்து அது வெயிட் பண்றாங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ரமேஷ் புரியுதுல்ல என்ன சொல்ல வரேன்னு? 1757 இருந்து 100 வருஷம் தான் அதிகபட்சம் ஆட்சி இருக்குன்னு ஒரு தீர்க்க தரிசனம் புரியுது. நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. யாராவது சப்போஸ், நான் அதுதான் சொல்றேன், நான் யாராலும் பதில் சொல்ல முடியுமோ அவங்க மட்டும் அலோவ் பண்ணுங்க. மைக்கை அலோவ் பண்ணிட்டு அமைதியா இருக்காது, இல்லைன்னா மைக்கை மியூட் பண்ணிடுங்க.
ஆங்கிலேய ஆட்சி வீழ்ச்சியடையும் என்ற தீர்க்கதரிசன செய்தி மக்களிடையே புதிய நம்பிக்கை கொடுத்தது. அந்நிய ஆட்சி முடிவுக்கு வருவதற்கான தருணத்தை எதிர்பார்த்தனர். சோ இதுதான் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருந்திருக்கும். சோ அப்போ எந்த உணவுப் பொருள் 1857 புரட்சியில் பெரிது பங்காற்றியது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இதை யாராவது கண்ணுல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சோ இதுக்கான ஆன்சர் வந்து சப்பாத்தி. ஏன்னா சப்பாத்தி தான் மக்களோட பெரும் உணவா இருந்தது. அந்த உணவு அந்த சப்பாத்தி வழியாக தகவல்களை வந்து பரிமாற்றினாங்க. சரிங்களா? சோ அப்ப 1857 பெரும் புரட்சியில் பெரிதும் பங்காற்றிய ஒரு உணவுப் பொருள் எது? ஆப்ஷன் ஏ நெல்லு, ஆப்ஷன் பி சப்பாத்தினா சப்பாத்தி தான் ஆன்சர். சரிங்களா? வேலையின்மை. ரமேஷ் நீங்க மட்டுமாச்சும் ஆன் பண்ணி வைங்க ரமேஷ். ஓகேங்களா? இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியின் பொருளாதார காரணங்கள். வேலையின்மை. இப்போ அரசியல் காரணங்கள் முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் அரசியல் காரணங்கள்ல எழுதிங்க, ஷார்ட்டா எழுதிங்க. டல்ஹௌசி 1. 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பகதூர் ஷோவோட அவமானங்கள். 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களோட அந்நிய ஆட்சி. 3வது வந்து அந்நிய ஆட்சி. 4வது வந்து அந்த தீர்க்க தரிசன செய்தி. சோ இது வந்து அரசியல் காரணங்கள். அடுத்தது வந்து பொருளாதார காரணத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? பொருளாதார காரணத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலையின்மை. சோ இதை படிச்சுதான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சோ இதுல என்ன இருக்குதோ இருக்கட்டும். ஆனா நான் காமனா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசு இங்கிலாந்து கம்பெனில இருந்து அவங்க கொண்டு வந்த பொருளாதார கொள்கை. அந்த பொருளாதார கொள்கை என்ன? வணிக கட்டுப்பாடற்ற ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வராங்க. சோ இறக்குமதியை வந்து அதிகரிச்சாங்க, ஏற்றுமதியை கம்மி பண்ணிட்டாங்க. மக்களோட அனைத்து இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மக்களுக்கு ஒண்ணு வந்து கைவினை தொழிலும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து கைவினை தொழில். 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம். சோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க? பஞ்சம் வந்துருச்சு, யாருமே ஹெல்ப் பண்ணல, வரி அதிகமா போட்டான், ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை, அதுக்கப்புறம் வந்து ரைத்துவாரி முறை, மகள்வாரி முறைன்னு போட்டு வரிய புடுங்கிட்டே இருந்ததுனால விவசாயம் பொழிச்சிடுச்சு. விவசாயம் யாரும் பண்ணல. மக்கள் நிலத்தை வந்து யாரு கொடுத்துட்டாங்க? ஜமீன்தார் புடுங்கிட்டான். சோ அதனால பஞ்சம் நிலவுது, அவன் வேலை இல்லாம இருக்கான். 1. 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2வது காரணம் வந்து அந்த அதான் பஞ்சம் 2. அதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட ஒரு பாயிண்ட் வரும். இந்திய நாட்டை, அதாவது இந்தியாவில வந்து பருத்தி அதிகமா விளையும், இந்தியாவில வந்து மூலப்பொருட்கள் அதிகமா கிடைக்கும். ஆனா இந்தியாவை என்னவா பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா உலக சந்தையாக இருந்த இந்தியாவை, ஓகேலா, இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யும் ஒரு சந்தையா மாத்திட்டாங்க. எப்படி? இந்தியாவில பருத்தி கிடைக்குமா? இந்த பருத்தி எல்லாம் எங்க ஏற்றிட்டு போனோம்? இங்கிலாந்துக்கு ஏற்றிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மிஷின்ல துணியை தெஞ்சு, ஓகேங்களா? இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? பருத்திய நூலா தெஞ்சு இங்கேயே கையாலே என்ன பண்ணுவாங்கன்னா சட்டை தைப்பாங்க. அந்த சட்டைகள் சந்தையில இருக்கும். இதை வித்தாதான் விவசாயிகளுக்கு காசு வரும். ஆனா இவன் என்ன பண்றான்? பஞ்செல்லாம் எடுத்துட்டு போய் இங்கிலாந்து எடுத்து போய் அங்க மிஷின்ல துணியை தைச்சு அதை வந்து இறக்குமதி பண்றான். எங்க இறக்குமதி பண்றான்? இந்தியாவில. இறக்குமதி பண்ணா இறக்குமதி வரின்னு ஒண்ணு போடணும். ஆனா என்னது? வணிக கட்டுப்பாடற்ற கொள்கை. என்ன பண்ணிட்டான்? அங்க இறக்குமதிக்கு ஜீரோ வரியில இறக்குமதி பண்ணி, ஓகேங்களா, துணியில செஞ்ச துணினால இறக்குமதி வரி கிடையாது, மிஷின்ல செஞ்ச காசு கம்மி. அதனால நம்ம ஆளுங்க வித்த சட்டையோட கம்மி விலையில சட்டையை வித்தான். இதனால என்ன ஆயிடுச்சு? நம்ம ஆளுங்க எல்லாரும் எங்க போய் சட்டையை வாங்க ஆரம்பிச்சாங்க? பாரின். இன்னைக்கும் அப்படித்தானே பண்றோம். பாரின் சட்டை, பாரின் துணி, பாரின் சட்டை யூஸ் பண்றோம். சோ அன்னைக்கு அது எவ்வளவு பிரமாண்டமா இருந்திருக்கும். சோ அப்ப எல்லாரும் கைவினையால செஞ்ச பொருட்களை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? பாரின் துணியை நோக்கி ஓடிட்டாங்க. சோ இதனால கைவினைஞர்கள் நாசமா போனாங்க, நம்ம விவசாயிகள் வேலை இல்லாம போனாங்க. சோ இந்த வேலையற்ற விவசாயிகளும் வேலையற்ற கைவினைஞர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக கோவப்பட்டாங்க. அதுதான். இதை நான் படிக்கல, பட் இதோட கான்செப்ட் எனக்கு தெரியும், புக்ல இருக்கு. அதான் நில சுதந்திரர்களால் என்ன பண்ணாங்க? நில சுதந்திரர்களாக இருந்து அவங்க ஏமாற்றப்பட்டவங்க. சோ நூற்றுக்கணக்கான தாலுதாரர்கள் தரித்திர நாராயணர்கள் ஆனார்கள். அதான் என்னது அப்படின்னா நிலத்தை வந்து புடுங்கிக்கிட்டாங்க. சோ அவங்க எல்லாமே இதுல சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நம்ம இந்திய படை வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம 1806 வேலூர் கிளர்ச்சியிலே சொன்னதுதான். கடைசியில இந்திய சிப்பாய்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆங்கிலேய படைகளை மட்டும் அதிகமா ஏத்துட்டாங்க. சோ அப்ப அவங்களும் வேலை இல்லாம இருக்காங்க. சோ அதுதான் நில வருவாய் திட்டம். அதுக்கு அப்போ ஒண்ணு வேலையின்மை, 2வது நில வருவாய் திட்டம். இப்ப சொன்னதான் நில வருவாய் திட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஜமீன்தாரி முறை எப்ப கொண்டு வரப்பட்டது? ஜமீன்தார் ஆர் ஜாகிர்தார் முறை. ஜமீன்தார் ஆர் ஜாகிர்தார் 1793 வங்காளத்துல யார் கொண்டு வந்தாரு? காரன்வாலிஸ் பிரபா. ஓகே. 2வது வந்து 1793. 2வது சென்னையில 1820-22 யாரு? 20-22 தாமஸ் மன்றோ. வெரி குட். 3வது மகள்வாரி முறை. யாரோட எண்ணத்தில்? 1833 மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங். அதுக்கு முன்னாடி யாரோட எண்ணத்தில் தோன்றியது இது? ஜார்ஜ் மெர்டின்ஸ்பர்ட். ஜார்ஜ் மெர்டின்ஸ்பர்ட். இன்னொரு பேர் ஒன்னு வரும் பாருங்க, இவர் எண்ணத்தில் தோன்றியதுன்னு சொல்லி ஒரு பேர் வரும் பாருங்க. மெக்கன்சி அப்படின்ட்டு வரும். மெக்கன்சி. வெரி குட். ஓகேங்களா? ஓல்ட் மெக்கன்சின்னு ஒரு பேரு.
கரெக்டா? ஓல்ட் மெக்கன்சி என்பவர் எண்ணத்தில் உதயமானதுதான் இந்த மகள்வாரி முறை. ஓகேங்களா? அதை வந்து 1833 விரிவுபடுத்தணும் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? ஓகே, சரி வாங்க. சோ அப்ப அந்த மூணுமே என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வரிகளை வந்து பிடுங்கும். ஓகேங்களா? ஜமீன்தாரி முறை எத்தனை பர்சன்டேஜ் வாங்கணும்னு சொல்லும். 11 பங்குல 10 பங்கு என்ன பண்ணணும், வரியா கட்டணும். ஓகேங்களா? ஜமீன்தார் என்ன பண்ணணும், 11 பங்கு மகளிர்கிட்ட வசூல புடுங்கணும். புடுங்கி அதுல 11ல எத்தனை பங்கு ஆங்கிலேயர் 10 பங்கு கொடுத்துட்டு 1 பங்கு எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஜமீன்தாரி முறை. ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கு முறை அது நிலையான வருவாய்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? 10 வருஷத்துக்கு ஒரு முறை. ஓகேவா? ஓகே. சோ அந்த திட்டங்களால மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. பஞ்ச நிலமா மாறுது, வரி கட்ட முடியல. அதனால வந்து அவங்களே வட்டிக்காரர்கிட்ட நிலத்தை கொடுக்குறாங்க, இல்லைன்னா வந்து குத்தகைதாரே புடிங்கிட்டாங்க. சோ அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அது அப்போ ஒண்ணு. அடுத்தது வரிச்சுமை. ஓகேங்களா? சோ மக்கள் வரிச்சுமையால் அவதி விட்டுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, காமன் பாயிண்ட் இதுல பெருசும் இல்ல, பெரிதும் பொது வரிகள் விஷம் போல் ஏறி கொண்டிருந்தன. அப்போ மக்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர் இந்தியாவில் மேற்கொண்ட போர்களுக்கான செலவும், ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, அவன் போர் செய்யறான் இல்லையா, அது ஏற்பட்ட செலவையும் மக்கள் தலை இதே சுமத்தப்பட்டது. ஓகேவா? சோ அந்த மாதிரி வரிகளை போடுறதுனால இதாகுது. ஜிசியா வரியை முதல்ல இந்தியாவில் புகுத்தியவர் யாரு? ஜிசியா வரி. குத்துப்தீன் ஐபக். ஆமா, ஏன்னா ஜிசியான்றது யாரு, எங்கிருந்து வருது, நம்ம இந்தியாவில ஜிசியா முகலாயர்களே கிடையாது, ஆங்கிலேயர்களே கிடையாது. எது அரேபியர்கள் துருக்கியர்களே கிடையாது. சோ இது துருக்கியில ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு வரி. அப்போ அங்கிருந்து எவன் துருக்கி ஆட்சி ஆரம்பிச்சாரோ அவரு தான் என்ன பண்ண முடியும், ஜிசியா வரியை போட முடியும். அப்போ முதல்ல போட்டது யாரு, குத்புதீன் ஐபக். சோ நமக்கு தெரிஞ்சு ஜிசியா வரியை நீக்கியவர் யாரு? அக்பர். அக்பர். அக்பர் கருத்து மீண்டும் ஜிசியா வரி கொண்டு வந்தவர் யாரு? அவுரங்கசீப். அவுரங்கசீப். பெருசா துக்ளக் கூட சொல்லியிருப்பாரு சார். பெரோஷா துக்ளக்கும் பண்ணிருப்பாரு சார். பெருசா மெத்த துக்ளக்கும் வந்திருப்பாரு. அது இதுக்கு ஜிசியாலே இது குத்புதீன் ஐபக்லயே வந்திருக்கும். பெருசா மெத்த துக்ளக் வந்து வரியை போட்டிருப்பாருன்னு சொல்லி வரும் இல்லையா, ஃபர்ஸ்ட். ஆனா நடுவுல தான் அவர் வர்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் வந்து பிராமணருக்கு போட்டிருப்போம் வரும். என்ன சார், பிராமணருக்கு அவரு பெருசா மெத்த துக்ளக்னாலே எல்லாமே நல்ல பாயிண்டா வரும். அந்த வரி மட்டும் தான் ஒரு கெட்ட விஷயமா வருது, அது ஒண்ணும் தான். சோ குத்புதீன் ஐபக் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெருசா மெத்தன்றது அதுலயே தானே வந்துடும், துக்ளக் வம்சத்துல வந்துடும், அது கடைசியில விட்டுருங்க. சோ முகலாய வம்சத்துல அக்பர் வந்து அதை ரிமூவ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவுரங்கசீப் வந்து அதை மீண்டும் கொண்டு வந்திருப்பாரு. இதுதான் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். ஓகே. சோ அப்ப வருவாய் திட்டங்கள், வரிச்சுமை, இதெல்லாம் வந்து வெறுப்புணர்ச்சி தோன்றுச்சு. ஓகேவா? இதெல்லாம் என்ன காரணங்கள்? அப்ப பொருளாதார காரணத்துல எதை ஹைலைட் பண்ணலாம்? ஒண்ணு வேலையின்மை, ரெண்டாவது என்ன சொல்லலாம், ஒண்ணு வேலையின்மை. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இது சொல்லலாம், இன்னொன்று கூட சொல்லலாம், ஒப்பந்த தொழிலாளர் முறை. நம்ம புக்ல படிச்சா அதுல இருக்கும், ஒப்பந்த தொழிலாளர் முறை படிச்சிருக்குமா? அதேதான், பஞ்சம் ஏற்பட்டிருக்கும், வேலையெல்லாம் போயிருக்கும், கைவினர் வேலையெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன முறையை ஒழிச்சிட்டு என்ன முறையை கொண்டு வந்தாங்க? அடிமை முறைன்னு ஒண்ணு இருக்கும். அடிமை சட்டம் எப்போ? 1843. 1843 அடிமை முறையை ஒழிச்சிட்டு பேரை மட்டும் மாத்திரம். அந்த பேர் என்ன, ஒப்பந்த தொழிலாளர். அதாவது என்ன, இவ்வளவு வேலை செய்யணும், கான்ட்ராக்ட், கட்டாயம் இத்தனை வருஷம் நீ வேலை செய்யணும், இவ்வளவு காசு உனக்கு சம்பளம் வரும், உணவு போடுவோம் அப்படின்னுவான். ஆனா இத்தனை வருஷம் வேலை செய்யற ஒரு கட்டாயத்தினாலே இதுவும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ட்ரன்னிகாட் அப்படின்ற ஒரு கப்பல் ஏறி போவாங்கன்னு பார்ப்போம் இல்லையா, இத்தனை பேர் செத்தான், இத்தனை குழந்தைகள் செத்தாங்க அப்படின்னு போவோம். இலங்கையில இருந்து கரும்பு தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆளு வேணும்னு சொல்லி தஞ்சாவூருக்கு கலெக்டருக்கு வந்து கடிதம் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஒருத்தம் கூட மண்ணை விட்டு போக மாட்டான். ஆனா கட்டாயத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒருத்தம் கூட சொந்த மண்ணை விட்டு போக மாட்டான். ஆனா கட்டாயத்தின் சூழ்நிலையினாலும் வறுமையினாலும் பஞ்சத்தினாலும் மக்களே வாண்டடா என்ன பண்ணாங்க, 10 வருஷத்துல எல்லாரும் இதா போயிட்டாங்க. அப்படி போனவங்க தான் இன்னைக்கு தமிழர்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் பாட்டு பாடி இருப்பாரு சார். யாரு? பாரதியார். பாரதியார் பற்று கங்காணிகள் அப்படின்னு சொல்லி பாடிருப்பாரு. அந்த கங்காணி ஆள் பிடிச்சு கொடுக்குறவங்க மேற்பார்வையினர் தான் கங்காணிகள். ஓகே, சரி. அப்போ பொருளாதார காரணங்கள் என்னென்ன? ஒண்ணு வந்து வேலையின்மை, வரிச்சுமை. அதுக்கப்புறம் எதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முக்கிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நில சீர்திருத்தங்களை போட்டு அந்த 3 முறையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. மெயின்ஸுக்கு நீங்க படிக்கத்தான் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யாரு, ஜமீன்தாரியை போட்டு அந்த நில வருவாயின்னு போட்டு ஜமீன்தாரி முறை. ஏன்னா எல்லாமே அந்த கிட்ட அந்த காலம் தானே, 1893, 1822, 1833 அதுக்கு முன்னாடி வந்ததானே, மக்கள் கொந்தளிச்சுட்டு இருந்தாங்கல்ல. அப்போ நில வருவாய்கள் அப்படின்னு அந்த 3 முறையை போட்டுடணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த வணிக பொருளாதார காரணத்துல நம்ம எதை கொண்டு வரலாம் அப்படின்னா, இதை கொண்டு வரலாம், வணிக கட்டுப்பாடற்ற கொள்கை, தலையிடா கொள்கை, அதை கொண்டு வரலாம். அந்த இறக்குமதியை மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இறக்குமதிக்கு வரியே விதிக்கல, சோ அதை மென்ஷன் பண்ணலாம். மூணாவது என்ன பண்ணலாம், வரிச்சுமை, காமனா வந்து அதிகமான வரிச்சுமையை போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நாலாவது ஒப்பந்த தொழிலாளர் முறையும் கொண்டு வரலாம் பொருளாதார காரணத்துல. சரிங்களா? சோ அப்புறம் நிர்வாக காரணங்கள், நம்பிக்கையற்ற நிர்வாகம், ஆங்கிலேயர் நிர்வாகம் இந்திய மக்களின். சோ ஓகே, புரிஞ்சா? அடுத்த நிர்வாக காரணம் கையில நோட்டு பேனா தான் எழுதிங்க.
ஆங்கிலேயரது நிர்வாகம் இந்திய மக்களின் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் குணத்துக்கும் ஏற்றதா இல்லை. ஏன்னா அவனோட நிர்வாகம், அவன் வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டவன். ஆங்கிலேயர்களின் நிர்வாகிகள் இந்தியாவில் தாமரை இலை தண்ணீரை போன்று, தாமரை இலை ஊமை சொல்லும் இல்லையா, பட்டும் படாமலும் இருந்தனர். அவர்களது நாட்டமெல்லாம் இங்கிலாந்திலிருந்து எந்த சூழ்நிலையும் அவர்கள் தங்களது தனித்தன்மை இழக்க விரும்பவில்லை. அவர்கள் இனப்பெருமையும் கர்வமும் உயர்வு மனப்பான்மையும் இந்தியர்களிடம் அவர்களை வேறுபடுத்தின. அவர்கள் காட்சிக்கு எளியர் அல்ல. பொதுமக்கள் அவர்களை எளிதில் நெருங்க முடியாது. மக்களின் அன்றாட என்ன பண்ணும், எல்லாமே அவரை பிரபுன்னு சொல்லி கீழே குமிஞ்சு வணக்கெல்லாம் வைக்கணும்னு பார்த்துருப்போம் படத்திலே. ஓகேங்களா? சோ ஆங்கிலேயர் நலனுக்கு பாதமாக இருக்கக்கூடிய நிர்வாக முடிவுகளை ஆட்சித் தலைவர்கள் செயல்படுத்துவதில்லை. மக்களின் குறைகளை காலத்தை கண்டிருந்து களைவதில்லை. சோ அதனால அவன் என்ன பண்றான், அவனோட நிர்வாகத்துக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட், திறமைக்கு இடமில்லை. கம்பெனியின் நாட்டிணைப்பு கொள்கையின் விளைவாக, நாட்டிணைப்புன்னு என்ன சொல்லும், நாட்டிணைப்பு கொள்கைன்னு எதை சொல்லலாம், துணைப்படை திட்டம். அப்புறம் வாரிசுலப்பு கொள்கை. கல்வி அறிவுடைய திறமைமிக்க இந்தியர்கள் உயர் பதவிகளை இழந்தனர். கம்பெனி அரசாங்க நிர்வாக அமைப்பில் இந்தியர்களுக்கு இடமில்லை. ஏனெனில் முக்கிய பதவியெல்லாம் யாருக்கு போச்சு, நேத்தே பார்த்தோம் இல்லையா, சுபோதர் வரியும் தான் யாருக்கு, சிப்பாய்கள் இருக்கும். உயர் பதவிகள், மேற்பார்வை என்ற உயர் பதவிகள் யாருக்கு, ஆங்கிலேயருக்கு மட்டும் தான் கிடைக்கும். முகலாயர் ஆட்சியின் போது பல்வேறு பதவியில் இருந்த முஸ்லிம்கள் கம்பெனி ஆட்சியின் போது என்ன பண்ணாங்க, அப்பதவிகளை எல்லாம் இழந்தனர். அவர்கள் நிர்வாகத்தினின்றும் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். ஓகேங்களா? நிர்வாகத்தில் என்ன பண்றாங்க, சாதார் அமீன், ராணுவத்தில் சுபேதர், நான் சொன்னேன் இல்லையா, சதார் அமீன், ராணுவத்தில் நிர்வாகத்துல வந்து அமீன்ற ஒரு பதவியும், ராணுவத்துல சுபோதோர் ஆகியவை தான் இந்தியர்களுக்கு கிடைத்த உயர்ந்த பதவி. நோட் பண்ணுங்க, நமக்கு வந்து ராணுவத்துல சுபேதார்ன்றது தெரியும், ஓகேவா? ஆனா நிர்வாகத்தில் எது கடைசி உயர்ந்த பதவியா, அதான் நம்ம ஆளுங்களுக்கு கொடுத்த பதவி. ஓகேவா? நிர்வாகத்தில் கிடைச்ச பதவி என்ன, சதார் அமீன். ஓகேவா? ராணுவத்துல சுபேதார். ஓகே. சோ அதுதான் இந்தியாவில் கிடைத்த கடைசி உயர் பதவி. அப்படியா பதவிகள் கிடைத்தாலும் அதுக்கு மேல பதவி கிடையாது, இதுவும் சம்பளமும் கிடையாது. எவ்வித உத்தரவாதம் இல்லை. கல்வி தகுதி இருந்த இந்தியர்களுக்கு உயர் பதவி கதவு மூடப்பட்டது, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்புறம் நீதியற்ற நிதி நிர்வாகம். ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் தங்களுடைய உயிர் உரிமை பற்றி பாதுகாப்பின்றி இருந்தனர். போலீஸ் நிர்வாகம் மக்களை அச்சுறுத்தவும் அடைக்கமலை வந்தது. நீதி நிர்வாகம் அந்நியமாகவும் பணச்செலவு மிக்கதாகவும் இருந்தது. நம்ம படிச்சிருப்போம். 1877 ஒரு இந்தியரை தூக்கி என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீதிபதியா நியமிச்சிருப்பாங்க. ஒரு இந்திய என்ன பண்றது, மத்த நீதிபதிகளை வந்து விசாரிக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அதை வந்து வங்காள பத்திரிகைகள் வந்து அது இங்கிலாந்து பத்திரிகை வந்து விமர்சிருக்கும். இது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ற பையன் உங்களுக்கு ஞாபகம் வருத பாரு, இந்திய நீதிபதிகள் இந்தியர்களையும் நீதிபதிகள்ல சேர்த்து அவங்க ஆங்கிலேய குற்றவாளிகளை விசாரிக்கலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு ஒருத்தர். அந்த மசோதாவுக்கு பேர் என்ன? வெரி குட், இல்பர்ட் மசோதா. 1883 எந்த வருஷம் வந்திருக்கும்? 83 இல்பர்ட் மசோதா வந்திருக்கும். அப்ப இல்பர்ட் மசோதா இப்படி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப யார் மன்னரா, யாரு பிரபுவா வந்திருக்கும்னா ரிப்பன் பிரபு காலத்துல வந்திருக்கும் 1883. ஆனா இல்பர்ட் மசோதா எப்போ நீக்கப்பட்டது, அது ஆங்கிலேயர் ஏத்துப்பாங்களா? இல்பர்ட் மசோதா நீக்கப்பட்டது எப்போ? புட்டு படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத, போய் விளையாடு போ. இல்பர்ட் மசோதா நீக்கப்பட்டது தெரியல எப்பன்னு? ஹலோ, கேக்குதா ரமேஷ்? கேக்குதா? கேக்குது சார். ஓகே. ரிப்பன் பிரபுக்கு அடுத்து வந்தது யாரு? டப்ரின் பிரபு வந்து நீக்கிருப்பாரு. 1884 நீக்கிருப்பாரு. 83 வரும், 84 நீக்கிருப்பாங்க. சரிங்களா? இல்பர்ட் மசோதா நீக்கம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு இந்திய நீதிபதி எப்படி வந்து ஆங்கிலேயரை விசாரிக்கிறான். அவன் ஆங்கிலேயருக்கு அடிமையா இருக்கிற ஒருத்தன் அவன் குற்றவாளியா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஆங்கிலேயனை விசாரிக்கிறது தப்புன்னு சொல்லி அதை மறுத்திருப்பாங்க. அதுதான் இல்பர்ட் மசோதா. சோ அததான் இங்க சொல்றோம். அப்ப அதெல்லாம் வந்து இந்தியர்கள் ஏத்துக்க முடியுமா? கல்வி தகுதி தான், எவனா இருந்தாலும் நீதிபதி ஆயிட்டாங்க. நீதிபதி தான் அங்க முக்கியம். ஆனா அவன் இந்தியன்ற ஒரே காரணத்துக்காக அவனை இது பண்றாங்க. ஓகேங்களா? சோ அதே தான் சாதி மதம்ன்ற எல்லாத்தையும் நாம எப்படி ஒருத்தனை தாழ்மைப்படுத்துறோமோ அதே மாதிரி ஆங்கிலேயம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தாழ்மைப்படுத்தணும். இந்த அறிவு அவனுக்காவது இருந்தா சாதி மதம்ன்ற ஒண்ணுக்குள்ள யாரையும் தாழ்த்தப்படுத்த மாட்டான். ஆனா அது இல்லாமதான் இன்னும் சுத்திட்டு இருக்கும். ஓகே. சோ அடுத்தது வந்து செல்வந்தர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் பொய் சாட்சியங்களையும் காட்டி தீர்ப்பை தனது எஜமானருக்கு எதிராக மாத்திக்கிட்டாங்க. சோ காசு இருக்கிறவன் காசை கொடுத்து, இன்னைக்குமே அப்படிதான், காசு இருக்கிறவன் ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ அப்போ இந்த மாதிரி எதிராக வழக்குகள் இருந்தது. சோ நீதி வந்து சரியா இல்ல, அவ்வளவுதான். சோ அடுத்து வந்து சமுதாய காரணங்கள். சரி, நான் இங்க ஒரு காரணம், நிர்வாக காரணத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. முகலாயர் காலத்துல எது ஆட்சி மொழியாக இருந்தது? முகலாயர் காலத்துல எது ஆட்சி மொழியாகவும் இதுல வந்து கோர்ட்ல பேசக்கூடிய மொழியாகவும் எது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஞாபகம் இருக்கா? உருது மொழி, பாரசீக மொழி.
படிக்கலையா? படிச்சிருப்போமே. பாரசீக மொழி தான் என்னவா இருந்தது? ஆட்சி மொழியா இருந்தது. ஆனா ஆங்கிலேயர் வந்தது எந்த மொழியை போட்டான்? 1835 வில்லியம் பென்டிங் பிரபு ஒரு சட்டம் போடுவார், ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக வந்து ஆங்கிலம் தான் இருக்கணும்னு மெக்காலே பிரபுவோட சேர்ந்து போட்டிருக்காங்க சார். ஆங்கிலம் தான் என்ன இருக்கணும்? கல்வி மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு? ஒரு சட்டத்தை போட்டுப்பாரு. ஞாபகம் இருக்கா? படிச்சது ஞாபகம் இருக்கா? அதுதான். அப்போ அப்போ அப்ப அவனுக்கு மொழி உணர்வு வரும்ல. நான் இவ்வளவு வருஷமா பாரசீக மொழியை பேசிட்டு இருந்தேன், உருது மொழியை பேசிட்டு இருந்தேன், நீ திடீர்னு வந்து என்ன பண்ணிட்ட? மொத்த ஆங்கில மொழியை வந்து கொண்டு வந்துட்ட அப்படின்றது ஒண்ணு இருக்கும். யார் இதுக்கு காரணம்? கல்விக்குழு. முதல் கல்விக்குழு உறுப்பினர் யாரு? சட்ட உறுப்பினர், கல்விக்குழு உறுப்பினர் மெக்காலே. ஓகேவா? பதில் தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க தெரியலன்னு சொன்னா கூட நான் உடனே பதில் சொல்லிடுவேன். நான் எனக்கு படிக்கும்போது வந்து சும்மா இதா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது ஒரு கூட்டமைப்பா போலாம், இது இல்லாம போகும். இதே நான் யூடியூப்ல போடும்போது கமெண்ட்ஸை பார்த்துப்பேன். ஆனா இங்க யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சமுதாய காரணங்கள். ஓகேங்களா? சோ அந்த டேட்டாலாம் நீங்க எழுதலாம். ஆட்சி நான் சொன்னேன் 1835 சட்டம் வந்து பெருங்கிளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. நிர்வாக காரணத்துல அதை கொண்டு வந்து சேர்த்தலாம். இங்க இல்லைனாலும் நம்மளா சேர்க்கலாம், புரிதல் அடிப்படையில. சமுதாய காரணங்கள். ஆங்கிலேயர்கள் சமுதாய தனிமை. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுடன் இணைந்து வாழ இயலவில்லை. இந்திய நாட்டில் இந்தியர்கள் சமுதாய தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்கள் ஒட்டுமொத்த அவன் ஜாதி மதம் வேறுபாடு பார்க்கிறது. ஒட்டுமொத்தமா நீ இந்தியனா, நீ வந்து என்ன அர்த்தம்? நீ தாழ்த்தப்பட்டவன், நீ வந்து இங்க ஆங்கிலேயருக்கு கீழே அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரான். ஓகேடா? அவன் பொது இடங்களில் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார்கள். இந்தியால நடத்தினாங்க. பல நேரங்களில் பெண்கள் அவமானத்துக்கு உள்ளாயினர். ஆங்கிலேயரது பண்பாடு இந்திய சாதி கூட்டு. மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். யாரு ரமேஷ்? யாரு அவங்க? மைக் கவனிக்காதவங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் வருவாங்க. ஓகே. சோ அடுத்து வந்து பெண்கள் அவமானத்துக்கு உள்ளாயினர். ஆங்கிலேயரது பண்பாடு நம்மளோட இந்திய சாதியோ கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையோ கிராம சமூக அமைப்பு முறைக்கு முரண்படுது. அவனுக்கு அது தேவையில்லை. அவனுக்கு சாதி கிடையாது, அவனுக்கு வந்து கூட்டு குடும்ப முறை கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து ஆங்கிலேயர்கள் சமுதாய பழக்க வழக்கங்களில் தலையிடுவதை இந்தியர்கள் விரும்பவில்லை. அவன் வந்து நமக்குள்ள என்ட்ரி ஆகிறான்ல, வந்து என்ன பண்றான்? இவ்வளவு நேரம் இந்தியர்கள் வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறாங்க. என்னன்னு? சதி என்ற ஒரு உடன்கட்டை ஏறுதல. ஓகேங்களா? கணவன் இறந்துட்டா என்ன பண்ணும்? பெண்ணு போய் இறந்துடணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா இது பண்றான். இது வந்து ஒரு புனிதம் நம்ம இதுல இருந்தது. அதை வந்து என்ன பண்ணான்னா ஆங்கிலேயர் தடுத்தான். விதவைக்கு மறுமணம் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம், அவன் வந்து பண்ணி வச்சான். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கல்வி, கிறிஸ்துவ கல்வி இதெல்லாம் வந்து கொடுத்தான். ஸோ இதெல்லாம் யாருன்னா நம்ம எவெல்லாம் மூட நம்பிக்கையில மூழ்கி இருந்தோம், அன்னைக்கு கட்டாயம் மூழ்கிதான் இருந்திருப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு விரும்பவில்லை. ஆங்கிலேயரது நீதிமுறை சாதி பஞ்சாயத்துகளை சக்தி இழக்க செய்தது. ஐரோப்பியர்கள் சமுதாய சமத்துவத்துக்கு கட்டுப்படவில்லை. அதனால வந்து இதெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய காரணங்களா இருந்தது. அடுத்தது சமூக சட்டங்கள். இதுதான் முக்கியமானது. இவ்வளவு நேரம் படிச்சது ஆங்கிலேயர். இதை வந்து ஒரு ஹைலைட் பாயிண்டா எழுதுங்க. சமூக சட்டங்கள் என்னென்ன சட்டம் கொண்டு வந்தோம் பாருங்க. உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்த போது 1829 டிசம்பர் 4 ராஜாராம் மோகன் ராய். அதுக்கு காரணமா இருந்தவர் யாரு? நம்ம இவரு வில்லியம் பென்டிங் பிரபு. நேற்று கொஸ்டின்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். சதியை வந்து ஃபர்ஸ்ட் சென்னையிலே ஒழிச்சிருப்பாங்க. அது ஒரு ஆள் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அது ஒரு ஆள் நேற்று கொஸ்டின்ல கேட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஆன்சர் தெரியல சார். ஆமா, லூசிங்டன் தான் ஆன்சர். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்? 1813 தான் ப்ரோ. ஆமா 1813 லூசிங்டன். வெரி குட், லூசிங்டன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து சார் சொல்லுங்க ரமேஷ். வள்ளலாரே பார்த்தோம்னா இப்ப வந்து கடவுளுக்கு வந்து பால் ஊத்தாதீங்க, ஏழை மக்களுக்கு பால் ஊத்துங்கன்னு சொல்லும் போது வந்து பார்த்தோம்னா ஆறுமுக நாவலரே பார்த்தோம்னா தப்பு, கடவுள் தான் நமக்கு மெயின் சொல்லி போட்டு வைதிக இந்து. அதுக்குதான் வைதிக இந்து, வைதிக சைவம். அதாவது கடவுள் பேரை சொல்லி நீ கடவுளுக்கு தான் பால் ஊத்தணும், மக்களுக்கு பால் ஊத்துனா போகாது. கடவுளுக்கு பால் ஊத்து, இதை பண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இல்லையா? அது பேர் தான் வைதிகம். இன்னைக்கு வரையும் நம்ம வைதிகத்தில் தான் இருக்கோம். நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாரும் அதில் தான் இருக்கோம். நம்ம எவ்வளவுதான் சீர்திருத்தம் பேசணும், நீயும் மூழ்கி இருக்க, நானும் மூழ்கி இருக்கா. அதான் உண்மை. அது யாராலையும் மாற்றவும் முடியாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ரோட்ல ஒரு பூனை குறுக்கு போனா ஒரு நிமிஷம் யோசிப்போம், பள்ளி விழுந்தா யோசிப்போம். அப்படி எல்லாருமே வைதிகம் தான். மூட நம்பிக்கையில இருக்கிறவங்க எல்லாமே வைதிகம் தான். ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சமூக சீர்திருத்த சட்டங்களை கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்த போது 1829 அது தமிழ். நேற்று கேட்ட கொஸ்டின் யூஸ் பண்ணீங்க. முதல்ல எங்க சென்னை மாகாணத்துல கொண்டு வந்திருப்பாங்க 1813 லூசிங்டன். அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். மக்கள் அரசாங்கத்தை சந்தேகத்தினர். ஆனா வந்து முழுவதுமாக சதி வந்து இந்தியா முழுவதுமாக எப்ப வரும்னா அந்த விக்டோரியா மகாராணி அறிக்கை நடைமுறைப்படுத்துற பின்னாடிதான். ஓகேங்களா? இந்தியா முழுவதும் சதிக்கான சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன ரமேஷ்? 1861 ஒழிச்சிருப்பாங்க இந்தியா ஃபுல்லா. வங்காளத்துல ஒழிச்சது மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் வரும்.
ஆமா 1864 தான் சொன்னேன். ஏன்னா 1861 தான் முதல் கவுன்சில் சட்டம். விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறது 1861 தான். சரிங்களா? சோ அப்ப இந்தியா முழுவதும் கேட்டா 1861. ஓகே. அது மக்கள் அரசாங்கத்தை சந்தேகித்தனர். அதே போன்று சாதி 7ஆம் நிலை நீக்க சட்டம், இதை நோட் பண்ணீங்க. சாதி 7ஆம் நிலை நீக்க சட்டம், சாதியை வந்து நீக்கிறது 1850. இது நம்ம படிச்சதே கிடையாது, நோட் பண்ணீங்க. 1850 சாதி 7ஆம் நிலை நீக்க சட்டம். தாழ்த்தப்பட்டோருக்கு சொத்துரிமை வழங்கிய அச்சட்டத்தை இந்துக்கள் சட்டத்திற்கு புறந்த, ஏன்னா யாருக்கு சொத்து இருக்கக்கூடாது, சாதி தாழ்த்தப்பட்டவருக்கு சொத்து இருக்கக்கூடாது, வெறும் மேல இருக்கிறவங்க மட்டும் தான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் வழக்கம், இந்தியனோட வழக்கம் அதுதான். சோ அதை ஆங்கிலேயர் எதுக்குறான், அந்த ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரான். ஆனா இரட்டைமலை சீனிவாசன் அமெரிக்கா லண்டன் போனப்ப கூட கை கொடுக்கும்போது பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி எங்க நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கு. ஆமா, நான் கேட்கற கேள்வி, நான் போய் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கொலை பண்றான் அவனை கேட்க மாட்டேன். ஆனா படிக்கிறான் பத்தியா, டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு சாதி உணர்வு வச்சுட்டு அவங்கள நான் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா மனுசாஸ்திரம் சொன்ன வர்ணாசிரமம் சொல்ற கொள்கையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம், சாதி இருந்து தூக்கி வச்சிருக்கோம். என்னோட கேள்வி, ஒரே கேள்வி, எதனால இந்த மனுசாஸ்திரம் சொல்றது ஒப்பாட்டியா வாழணும், சதின்ற ஒரு திட்டம் இருக்குது, குழந்தை திருமணம், இதுதான் நம்மளோட கலாச்சாரம், இதை ஏன் நீ ஃபாலோ பண்ண மாட்டிருக்க? சாதியை மட்டும் ஏன் தூக்கி வச்சுக்கிற? ஒண்ணு நீக்குனா எல்லாத்தையும் நீக்கு, இல்ல பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்சிக்கோ. நீ சாதியை தூக்கி பிடிக்கனா விதவை மறுமணம் என்ன பண்ண, நீ வந்து குழந்தை திருமணத்தை தூக்கி வை, நீ வந்து சதி போய் என்ன பண்ண, பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போய் எரி. அப்ப அதெல்லாம் நீ பண்ணாம ஏன் வந்து இதை மட்டும் பண்றதுதான் என்னோட கேள்வி. சரி வாங்க நான் போலங்க. மனு யாக்னே வழக்கேர் ஆகியோர் வகுத்த சட்டத்துக்கு விரோதம் என்று கருதப்பட்டது. ஒரு முறைதான் பிறக்கிறோம், ஒரு முறைதான் மனம் செய்து கொள்கிறோம். அதான் கான்செப்ட். மனு சாஸ்திரம் சொல்றது ஒரு முறை தான் மனம் செய்யணும், மறுமணம் செய்யக்கூடாது. அதனால விதவை மரணத்துக்கு இதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு இந்த சட்டங்கள். இந்த மூணு சட்டம் கூட வேற என்ன சட்டங்கள் நம்ம சேர்த்துக்கலாம்? வேற பலதார சட்டம் இப்போ 1872 அதை சேர்த்த முடியாது, ஏன்னா அது வந்து பெருங்கிளர்ச்சிக்கு பின்னாடி வருது. கரெக்டா? அப்ப அதை நம்ம இங்க சேர்த்த முடியாது. வேற என்ன சொல்லலாம்? 1857 முன்னாடி ஏதாவது சட்டம் வந்தா நம்ம இங்க போட்டுக்கலாம். சரிங்களா? அது எதுவும் வரல அப்படி. ஓகே. அடுத்து வந்து சமுதாய மாற்றங்கள். சோ ஐரோப்பிய நாகரிகத்தை புகுத்தி இந்திய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த சும்மா ஒரே கான்செப்ட் தான். நம்ம ஆள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? விதவை மறுமண சட்டம், உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம், அதே தான் இங்க சொல்ல வராங்க. உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கல்வி கொள்கையை வெளியிடும் போது ஒரு பாயிண்ட் வர்றாரு, ஓகேங்களா? மெக்காலே, நானே சொல்றேன், மெக்காலே வெளியிடுறாரு. அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றேன்னா, ரத்தத்தில் அவன் பார்க்க மட்டும்தான் எப்படி இருப்பான், இந்தியனா இருப்பான். ஆனா ரத்தத்திலையும் பெயர்லயும் மட்டும்தான் அவன் இந்தியன். ஆனா அவனுக்கோட உணர்வுல அவனை நான் என்னவா மாத்தணும், மேற்கத்திய உணர்வாலும், ஓகேங்களா, அறிவாலும் ஒரு மேற்கத்தியனை நான் உருவாக்கணும், அப்படியாப்பட்ட ஒரு இந்தியனை உருவாக்கணும். அப்ப அதுக்கு வந்து எதுதான் அடிப்படையா அமையும்? ஆங்கிலம்ன்ற ஒரே மேற்கத்திய கல்விக் கொள்கை தான் அவனுக்கு அடிப்படையா அமையும். இந்தியாவோட மொத்த நூலையும் தூக்கிட்டு போய் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பியில இருக்கிற ஒரு நூலகத்தின் அலமாரியில் நான் வச்சிருவேன் அப்படின்றான். இந்தியாவில எவ்வளவு நூல் இருக்கு, தொல்காப்பியம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அப்ப அதெல்லாம் வெளியே வரல. சோ இந்தியாவோட ஒட்டுமொத்த நூல்களையும், ஏன்னா இந்தியானா சாதி அடிப்படையில இருக்கும், இந்தியானா மத அடிப்படையில இருக்கும். இங்கிலாந்து ஐரோப்பியில இருக்கிற ஒரு லைப்ரரியில, அதுவும் ஒரே ஒரு அலமாரியில அடைக்கிடுவேன் நானு. அப்போ நான் வந்து என்னத்த கொண்டு வந்தேங்க, அவனை உணர்வாலையும், அவனை ரத்தத்தால இந்தியனா இருப்பான், ஆனா அவனை உணர்வாலையும் அறிவாலையும் மொழி வழியாகவும் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு மேற்கத்திய கல்வி சிந்தனை கொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்தினரை நான் உருவாக்கணும்னு அன்னைக்கு அவன் போட்ட விதை தான் ராஜாராம் மோகன் ராய். அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அன்னைக்கு போட்ட ஆங்கில வழி கல்விகளை தான் இன்னைக்கு வரையும் என்ன பண்றோம், நம்ம படிக்கிறோம். நீங்க எந்த மேல் சாதியா இருந்தாலும் சரி, எந்த சாதியா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணுதான், பிராமணரை தவிர வேற எவனும் படிச்சது கிடையாது. 1913 நான் சொல்றது எங்க 1913 ஹிஸ்டரி, ஓகேங்களா? அலெக்சாண்டர் கார்டியூ எடுத்த அதை எடுத்து நீங்க பாருங்க, ஓகேங்களா? வெறும் 3% உள்ள பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கிற 96% வேலையை எடுத்துட்டு இருந்தாங்க. மீதி இருக்கிற 4% தான் மற்றவர்கள். அந்த மற்றவர்கள் தான் பிற்படுத்தப்பட்டோர். பிற்படுத்தப்பட்டோர்னா நீ யாரால பிற்படுத்தப்பட்ட? பிராமணரால பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், இது எல்லாம் ஒண்ணுதான். இவங்க பிற்படுத்தப்பட்டவனா பெருமையும் கிடையாது, மிக பிற்படுத்தப்பட்டவனாலும் பெருமை கிடையாது, தாழ்த்தப்பட்டவனாலும் பெருமை கிடையாது. அந்த ஹிஸ்டரி அதுல இருக்கு. சரிங்களா? சோ அதை சொன்னது யாரு அப்படின்னா மெக்காலே பிரபு. நோட் பண்ணி வச்சுங்க. 1834 மதமாற்றம். 35 அந்த ஆங்கில கல்வி சொல்லும் போது மத காரணங்கள், மத மாற்றம். 1800 பட்டய சட்டம், 13 பட்டய சட்டம். என்ன ஹைலைட் சொல்லலாம், கல்விக்கு 1 லட்சம், கல்விக்கு 1 லட்சம் கொடுத்த 1803 13 பட்டய சட்டம். கிறிஸ்துவ மத பிரச்சாரங்கள், அதுல நம்ம படிக்காத ஒரு பாயிண்ட், அது வந்து கல்விக்கு 1 லட்சம் கொடுக்குன்னு சொல்லிருக்கோம். ஆனா பட்டய சட்டம் நீங்க 1813 1 லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் நினைச்சுங்க.
கிறிஸ்துவ மத பிரச்சாரர்கள் இந்தியாவில் தங்கு தடையின்றி தங்களது பணியை செய்ய வழிவகுத்தது. ஏன்னா அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அந்த சமய பரப்பாளர்கள் தான் கல்வியை கொடுத்தான், வேற எவனும் கல்வி கொடுக்கல. அதனாலதான் அதுக்கு அலோவ் பண்றாங்க. சோ தங்கு தடையின்றி தங்களது பணியை செய்ய வழிவகுத்தது. அவர்களது சமய பிரச்சார பணி இந்தியாவின் பட்டி தொட்டியிலும் பரவியது. பல நேரங்களில் மத பிரச்சார கூட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஆதரவில் நடைபெற்றன. மத 7ஆம் நிலை சட்டம் நோட் பண்ணீங்க. மத 7ஆம் நிலை சட்டம் 1856, விதவை மறுமண சட்டம் 1856. சரி, அந்த சாதி சொன்னோம் இல்லையா, சாதி 7ஆம் நிலை சட்டம் எப்போ? சாதி 7ஆம் நிலை சட்டம் இப்பதான் பார்த்தோம், ஒரு பிறகு முன்னாடி பார்த்தோம். சாதி 7ஆம் நிலை சட்டம் நோட் பண்ணுங்கன்னு சொன்ன 1850. அப்ப கையில நோட்டு பேனா வைக்கல யாருமே. இந்த கிளாஸ் வேஸ்ட் இல்ல அப்போ. ஏன்னா படிக்கிறத நம்மளே எடுத்து படிச்சிடலாம், நீங்களும் படிச்சலாம், நானும் படிச்சுப்பல. சாதி 7ஆம் நிலை சட்டம் என்னன்னு சொன்னேன், முக்கியமான பாயிண்ட் பாது, இதை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னனே. சாதி 7ஆம் நிலை நீக்க சட்டம் சொன்னனே. கையில நோட் பேனா இல்லாம பாத்துட்டு வரீங்களா? நான் டீச்சரு, நீங்க ஸ்டூடெண்ட், உங்களை நான் இது பண்ணல. என் ஃப்ரெண்டா இருந்தா இன்னும் ஒரு அடியே போடுவேன். டேய் இவ்வளவு நாள் கத்திருக்கேன்டா முட்டா பையில, நோட்டு பேனை எடுத்து எழுதுனா நம்ம மீண்டும் ஈஸியா பாத்துட்டு போயிடலாம். நீ என் நண்பனா இருந்தாலும் நான் கேட்பேன். நான் டீச்சரா என்ன நினைக்காதீங்க தயவு செய்து, ஓகேவா? நான் சொல்றது மீண்டும் மீண்டும் நம்ம பாத்துட்டு இருக்க முடியாது, மீண்டும் இந்த புக் எடுத்து படிக்க முடியாது. நேரங்கள் குறைவு. 1850 கேட்ட பதில் சொல்ல மாட்டேங்க. ஓகே, 1850 நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? சாதி 7ஆம் நிலை சட்டம், மத 7ஆம் நிலை சட்டம் 1856 இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதை ஊக்குவித்தது. இந்த சட்டம், மத 7ஆம் நிலை சட்டம் இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்தை ஊக்குவித்தது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட மத போதனை மத மாற்றம் உள்நோக்கம் கொண்டது என சந்தேகப்படுது. இதெல்லாம் காரணம். அப்ப மத மாற்றம்ன்றது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அவ்வளவுதான். இந்துக்களோட தெய்வங்கள் அந்த எல்லாமே கிறிஸ்துவ கொண்டு புகுத்துறாங்க இல்லையா, கிறிஸ்துவ மத போதர்கள் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே இந்துக்கள் எதிர்க்கிறாங்க. ஓகே, முக்கியமான காரணம் தான். இந்தியா முழுவதுக்கும் ஒரு ரயில்வே தான் உள்ளது. இந்திய முழுவதுக்கும் ஒரு ரயில்வே தான் உள்ளது, ஒரு கம்பி இல்லா தந்தி முறை தான் உள்ளது, ஒரு சட்டமுறை தான் உள்ளது. அதே போன்று ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், அதுவே கிறிஸ்துவ மதம் என்ற அடிப்படையால் வெளியான எட்மாண்டின் கடிதங்கள். யாரு? அப்ப இதை நோட் பண்ணுங்க. இந்தியா முழுக்கும் என்ன இருக்கு? இந்தியா முழுக்கும் ஒரே இதுதான் இருக்கு. என்ன இருக்கு? ஒரே ரயில்வே தான் இருக்கு. இந்தியா முழுக்கும் ஒரே கம்பியில்லா தந்தி தான் இருக்கு, இந்தியா முழுவதும். அப்போ இந்த கூற்றை கண்டிப்பா அவர் எந்த வருஷத்துக்கு பின்னாடி சொல்லிருக்க முடியும்? எப்ப ரயில்வே முறை வந்ததோ அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டம் சொல்லிக்க முடியும். அப்ப 1853க்கு பின்னாடி இந்த கூட்டையே நம்ம சொல்லிருக்க முடியும். சோ அதை கிளர்ச்சியாளர்கள் எதிர்க்கிறாங்க. அவள்தான் ராணுவ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிய போர். ஆங்கிலேயர்கள் தங்களது ராணுவ வலிமையில் அவர்களது ஆட்சியும் ஆதிக்கத்தையும் இந்தியாவில் நிலைநாட்டினர், ஏற்படுத்தி இந்தியர்களை அவர்கள் ஆட்சி படைத்தனர். ஆனால் ஆப்கானிய போர் எப்போ வருதுன்னு பாருங்க, 1841 to 42. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சீக்கிய போர் பார்த்தோம். 1845 வரும்னு நினைக்கிறேன். சீக்கிய போர் இருக்காங்க. தி கிரிமியல் போரில் சீக்கிய போர் தான் நினைக்கிறேன் இது, ஓகேங்களா? 1845 to 46 சீக்கிய போர் வரும். ஆமா, நேத்து படிச்சோம். 1845 to 40. சீக்கியர்கள் என்ன சொல்லுவாங்க? சீக்கிய போறதான் உண்மையான முதல் விடுதலை போர்னு சொன்னாங்கன்னு சொல்லி நேற்று படிச்சோம் வேலூர் கலையத்துல. 1845 to 46, 1841 to 42 அதுதான் ஆப்கானிய போர். ஓகே, சோ ஆங்கிலேயர்கள் 20,000 வீரர்களை இழந்து 50 கோடி ரூபாய் செலவிட்டு தோல்வியுற்றது. சோ அவர்களது ராணுவ வலிமையின் மீது விழுந்து பேரிடியேற்ற ஆங்கிலேய ராணுவம் வெல்ல முடியாதது என்ற மாயையை விளக்கியது. அதே போலன்று கிரிமிய போரில் 1854-55 ஆங்கிலேயர் தோல்வியுற்ற போதும், இது 54-55 இது வேற போர். ஓகே, 1854-55 ஆங்கிலேயர் தோல்வியுற்றதும் ஆங்கிலேய ராணுவத்தை தோற்கடிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியது. அத்தோல்விகள் இந்திய சிப்பாளிகளிடையே புதிய நம்பிக்கை, அதாவது ராணுவ காரணம். ராணுவர்கள் ஆங்கிலேய ராணுவர்களை வீழ்த்திட்டாங்க. சோ அது அவங்களுக்கு ஒரு புதிய இதா இருக்கு. எதுல? ஆப்கானிய போர்ல 20,000 வீரர்களை ஆங்கிலேயர்கள் இழந்துட்டாங்க. சோ அப்ப இது ஒரு நம்ம ராணுவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது, நம்மளால என்ன பண்ண முடியும், ஆங்கிலேய ராணுவத்தையும் எதிர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அதுதான் மீதி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ இலவச தபால் சலுகை எப்பனா 1854 கடல் தாண்டி அனுப்பப்படுவதை மேல் சாதி சிப்பாய்கள் வெறுத்தனர். என்ன பண்ணுவாங்க? கடிதத்தை என்ன பண்ணா சிப்பாயிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இல்லையா, சோ அந்த முறையை வெறுத்துனாங்க. அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த இலவச தபால் சலுகையை நிறுத்திடுச்சு. யாரு? இந்த 1857 தபால் சட்டம் நிறுத்திடுச்சு. சோ வெளிநாடுகளில் திறமை குறைவாக செயல்படும் சிப்பாய்களுக்கு ஓய்வூதியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1856 சொல்லிட்டாங்க. இதையும் நோட் பண்ணுங்க. வெளிநாடுகளில் வேலை செய்யும் சிப்பாய்களுக்கு, திறமையற்ற சிப்பாய்களுக்கு ஓய்வூதியம் இல்லைன்னு சொன்னது எந்த வருஷம்? 1856. 1856 மட்டும் 3 பார்த்துட்டோம். ஒண்ணு விதவை மரணம் சட்டம், அது குழந்தைக்கு கூட தெரியும், நேத்து படிக்கிறவனுக்கும் தெரியும். ஆனா எக்ஸ்ட்ரா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மத ஏகாநிலை சட்டம் எப்போ? மதபோக ஏகாநிலை சட்டம், அதாவது மதமாற்ற சட்டம் எப்போ? 1856. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வேலை செய்யற திறமையற்ற வேலையாளர்கள், இப்ப ராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியம் சொன்னது 1856.
ஓகேங்களா. சோ மீதி அவ்வளவுதான். இது மதமாற்றம் ஏழாம் நிலை சட்டம் 1850ங்க சார். எது ரமேஷ்? சாதி சாதி ஏழாம் நிலை சாதிதான் சட்டம் 1850. 1850. சாதி மத ஏழாம் நிலை சட்டம் வந்து 1856, விதவை மறுமணம் 56, இந்த திறமையற்ற வேலைகளுக்கு அதுவும் 56. மீதி எல்லாமே இதெல்லாம் நார்மல் தான். ஓகேங்களா. சோ நார்மலா வந்து ராணுவர்கள் எப்படியெல்லாம் வந்து ராணுவர்களுக்கு பதவி கிடையாது, அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது, பதவி இல்ல, ஓய்வூதியம் இல்லைன்றதுதான் இங்க. அதே மாதிரி வந்து ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பிற இடங்களுக்கும் அனுப்பப்பட்டாங்க. அதாவது இலங்கைக்கு, சீனாக்கு, ஜப்பானுக்கு அனுப்பப்படுறாங்க. அதனால ஒரு ஆங்கிலேய வீரருக்கு 5 இந்திய சிப்பாய்கள் என்ற இருக்கு. ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு கீழே 5 இந்திய வீரர்கள் வந்து இருக்கணும். ஸோ அப்போ அது ஒரு 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 பாரபட்சமா திகழ்குது. அது சிப்பாய்களுக்கு துணிச்சலை தந்தது. டெல்லி, கான்பூர், அலகாபாத் போன்ற பகுதி சிப்பாய்களின் கட்டுப்பாட்டுகள் இருந்தன. டெல்லி, கான்பூர், அலகாபாத் சிப்பாயோட கட்டுப்பாடு இருந்தன. இவையாவும் சிப்பாய்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக. நல்லா பாருங்க, எங்க வந்து டெல்லியில தானே எல்லாமே போய் அதிக ராணுவர்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சிருப்பாங்க. டெல்லி, கான்பூர், அலகாபாத். கான்பூர் தானே நானா சாஹிப். சோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் வந்து சிப்பாயோட கண்ட்ரோல் இருக்கு. அப்ப சிப்பாய்கள் அங்க வந்து கிளர்ச்சி இருந்தனால இது வந்து பெருசா பரவுது அப்படின்னு சொல்றோம். உடனடி காரணம். இவ்வளவு நேரம் நான் படிச்சது வந்து சும்மா மெயின்ஸுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. மெயின்ஸ்ன்ற ஒண்ணு இருக்குனால இதை டீப்பா படிச்சுதான் ஆகணும். என்னால சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம பார்த்த பாயிண்ட்கள் நம்ம அந்த இப்ப நீங்க கையில எழுதி வச்சிருந்தீங்கன்னா இந்த சட்டங்களையும் இந்த முக்கியமான ஹைலைட்டை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் வந்துடும். எதுல மெயின்ஸுக்கு கண்டிப்பா எல்லாருமே குரூப் 2 பிலிம்ஸ் பாஸ் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம படிக்கிறோம். ஸோ பாஸ் ஆனா பின்னாடி எங்க யூஸ் ஆகும் இப்ப நம்ம படிக்கிறது இல்லையா. நம்ம புக் எடுக்கலாம், 8வது புக் எடுக்கலாம், 1.5 பேஜ்ல இருக்கும் எது பெருங்கிளர்ச்சி. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இல்ல 10th புக் எடுங்க, 2 பேஜ்ல இருக்கும் பெருங்கிளர்ச்சி. அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். லட்சுமி பாய் அப்படின்னா ஜான்சி, நானோ சாஹிப்னா கான்பூர். ஓகேங்களா. 2ஆம் பகதூர் ஷா அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, அதை நிக்கல்சன் அடக்கணும். லட்சுமி பேகம் இதுக்கு வந்து ஜான்சிக்கு வந்து அந்த ஒரு அக்ரோஸ் சம்திங் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவரை கொண்டுட்டு அவரு வந்திருப்பாரு. யாருக்கு யார் எதிரி அப்படின்னு ஒரே ஒரு டேபிள் இருக்கும். அக்ரோஸ். அந்த அந்த ஒரு பாக்ஸ படிச்சா பெருங்கிழச்சி ஓவர். உடனடி காரணம்னா ஒண்ணு போடலாம். என்ஃபீல்டு ரக துப்பாக்கி மங்கள் பாண்டே 1857 மார்ச் 29. அவ்வளவுதான், போட்டு போயிட்டே இருக்கலாம். மீரட்டு எப்ப பார்த்தா மே 10 மீரட்டுக்கு பரவும். ஓகேங்களா. அது மே 11 டெல்லிக்கு வந்துட்டாங்க. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை படிச்சா மெயின்ஸ்ல நீ அந்த பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய பாயிண்ட். ஸோ இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டாவை எழுதி வச்சுட்டீங்கன்னா கொஸ்டின் கடினமா வந்தாலும் போடலாம், மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். உடனடி காரணம் 1856 இந்திய ராணுவத்தில் புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. சரி, இதே மாதிரி எந்த வருடம் ஓகேங்களா இதுல வந்து புதிய ரூல்ஸ் இது பண்ணாங்கன்னா 1806 வேலூர் கழகத்துல. சரிங்களா. சரி, டம்டம், அம்பாலா, சியால்கோட் ஆகிய இடங்களில் பேரு அது டம்டம், அம்பாலா. உங்களை இந்திய டமாரம் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டவர் யாரு? இந்திய டமாரம் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டவர் அம்மையார். வெரி குட். ஓகேங்களா. டம்டம், அம்பாலா, சியால்கோட் ஆகிய இடங்களில் அத்துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கான பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளை கொண்டு வராங்க. அதை எங்க பயிற்சி செய்யறாங்க? டம்டம், அம்பாலா, சியால்கோட். 1857 என்ஃபீல்டு துப்பாக்கியில் செலுத்தப்படும் தோட்டாக்கள் என்ன கொழுப்பு? பசுப்பன்றி கொழுப்பு கலவையால் பூசப்பட்டுள்ளன அப்படின்ற வதந்தி. அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்ற வதந்தி வங்காள ராணுவ சிப்பாய்களை வேகமாக பரவிற்று. துப்பாக்கிக்குள் தோட்டா செலுத்தப்படும் என்ன பண்ணும்? அதை நுனிப்பாகத்தை வாயினால் கடிக்க வேண்டியிருந்ததால் இந்து சிப்பாய்களும் முஸ்லிம் சிப்பாய்களும் அருவருப்போடு வெறுத்தனர். பல்வேறு காரணங்களால். நம்ம ஆளுங்களுக்கு முக்கியமான விஷயமே இதுதான். நம்ம ஆளு மத ரீதியா டச் பண்ணிட்டாங்கன்னா பொறுக்கவே மாட்டாங்க. ஒரு கோயில போய் டச் பண்ணிட்டா நம்ம ஆளுக்கு பொறுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஆளுக்கு கிளர்ச்சி இருந்த முக்கிய காரணமே இந்த இதுதான். ஓகே. கொந்தளிக்கும் கடலாக இருந்தது, வெடி மருந்து கிடங்காய இருந்த சூழ்நிலையில் ஓகேவா கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா பற்ற வைக்க தீக்குச்சியாய் அதில் விழுந்தது. சோ இந்த லைன் அப்படியே கேட்டிருக்காங்க. அந்த லைன் அதாவது என்னன்னா, கொழுப்பு தடவைட்ட எந்த இது வந்து மக்கள் கொந்தளிப்புல இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல கொளுத்தி போட்ட தீக்குச்சியாக இருந்த காரணம் எதுன்னு கேட்டா எதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின். அந்த பன்றி அந்த என்ஃபீல்டு துப்பாக்கிய வாயில கடிச்சு சொன்ன மாத்தியா, அதுதான் இந்த லைன் அப்படியே வந்தது. குரூப் 1 கொஸ்டின் இந்த லைன் அப்படியே வந்தது, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. வெடிமருந்தாய் கிடந்த சூழ்நிலையில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா பற்ற வைத்த தீக்குச்சியாய் அதில் விழுந்தது. புரிந்துங்களா. ஓகே. கிளர்ச்சி துவங்கியது. எனவே 1850 பெருங்கிழ்ச்சி தன்னிச்சையால் எழுந்த தற்செயல் நிகழ்ச்சி அல்ல, அது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுந்த எதிர்ப்புணர்ச்சி தேக்கத்தின் வடிகாலாகும். கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா விவகாரம் அவ்வடிகாலை தந்துவிட்டது. அதாவது ஆல்ரெடி ஒரு டேம் ரம்பிடுச்சு. அது ரம்பறதுக்கான காரணம் தான் அந்த அரசியல் காரணம். டல்ஹவுசியோட சீர்திருத்தங்களா இருக்கலாம் பாருங்களா. அதுக்கடுத்து வந்து பகதூர் ஷாவை அவமானப்பட்டிருந்த அவருக்கு வாரிசு இழப்பு கொள்கை அந்த இதை கொடுக்காம, ஓய்வூதியத்தை கொடுக்காம அவர் அவமானப்பட்டிருந்தா இருக்கலாம். 3வது வந்து அந்நிய ஆட்சியா இருக்கலாம். ஓகேங்களா. வந்து சுரண்டி தாய்நாட்டுக்கு அனுப்பணும், அதா இருக்கலாம். 4வது வந்து என்ன பார்த்தோம்? 4வது வந்து தீர்க்க தரிசன செய்தி.
757 கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துல என்ன இருக்கும், கட்டாயம் வந்து அவன் ஒளிஞ்சிடுவான் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி செய்தி. இதெல்லாம் அரசியல் செய்திகள். அதுக்கடுத்து வந்து பொருளாதார காரணங்கள் பார்த்தோம். நில வருவாய்கள் அதிகம் சொல்லணும்னா, வேலையின்மை இருந்துச்சு, வரிகள் அதிகமா போட்டான். சோ அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா பொருளாதார காரணங்கள் வரும். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சொல்லலாம், தலையிடா கொள்கையை போடுங்க, வணிக கட்டுப்பாடற்ற கொள்கையை போடுங்க, ஒப்பந்த தொழிலாளர் முறையை போடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாக கொள்கைகள். நிர்வாக கொள்கையில வந்து அவன் வந்து அவன் போடப்பட்ட ஹைலைட் ஃபர்ஸ்ட் பாயிண்டே தூக்கி போட்டுருங்க. அவன் கொண்டு வந்த சமுதாய மாற்றங்கள், விதவை மறுமண சட்டம், அதுக்கப்புறம் 1850 அந்த சாதி சட்டம், 1856 இதுலயே தூக்கி மத ரீதியா தனியா போட்டுலாம். அப்புறம் வந்து வேற என்ன இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கில மொழி கல்வியை தூக்கி போட சொன்ன நிர்வாகங்கள்ல 1835 ஆங்கில தான் என்னது ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் சேர்ந்து அந்த பையனை தூக்கி போடலாம். சோ அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்னா, மக்களோட இதுதான் அந்த ராணுவ கொள்கைகளை போலாம். ராணுவத்துக்கு வந்து அதிக பதவி உயர்வு கொடுக்கல, ராணுவத்துக்கு வந்து என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்ந்த பதவி கொடுக்கல, சம்பளத்தை கொடுக்கல, அதை தூக்கி போடலாம். சரிங்களா. சோ எந்த உணவின் மூலியமா அவங்க வந்து செய்திகளை பரிமாறினாங்க? சப்பாத்தி. சப்பாத்தி. இந்த பாயிண்ட் வந்து ஹைலைட்டா எடுத்து அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஒரு டேம் வந்து கட்டியாச்சு. அந்த டேம திறந்து விடுறத ஒரு நிகழ்வு தான் எது, அதாவது கடைசியா வந்த ஒரு நிகழ்வு தான் எது அப்படின்னா, அந்த பன்றி கொழுப்பு தடவப்பட்ட ஒரு துப்பாக்கி. ஓகேவா. சோ அதுதான் அங்க புரட்சி தீயா வெடிக்குது. சோ ஓகே, கிளர்ச்சியின் போக்கு. ஸோ பார்ட் 2ல் வந்து லிங்க் வந்து கீழே இருக்குது. இதுக்கப்புறம் காரணங்கள் பார்த்துட்டோம். ஸோ கிளர்ச்சியோட போக்கு, விளைவு, அதுக்கப்புறம் இதை வந்து இதோட டிஃபைன் என்ன அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது. ஸோ அது பார்ட் 2 வீடியோவில் பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.